அவர் வந்து ஒழுங்காக பார்ப்பார், அவரே அன்றைக்கி வரல. கரெக்டாக இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, திருக்குரானில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 14ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். திருக்குரானில் நேரடியான பொருளில் இல்லாமல் மாற்று பொருளில் ஒரு இலக்கிய நோக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட வசனங்களை எடுத்து அதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த மாதிரியான வசனங்களில் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற வசனம் எதுன்னு கேட்டால், சில விஷயங்கள் அல்லாஹ் வந்து உதாரணங்கள் மூலமாக விளக்குவான். நேரடியாக சொல்வதை விட ஒரு உதாரணம் சொல்லி விளக்கினால் அதிகமாக புரியும், எளிமையாக புரியும் என்பதற்காக வேண்டி பல விஷயங்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அது மாதிரி சில உதாரணங்களை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். அதாவது நல்ல காரியத்திற்கு ஒருத்தங்க செலவு செய்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு நிறைய நன்மை இருக்குது, 1000 நன்மை இருக்குது, 10,000 நன்மை இருக்குதுன்னு சொன்னால் நேரடி அர்த்தம். அப்படி இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், 2வது சூறாவில் 261வது வசனத்தில் இந்த செலவு செய்கிறவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். அந்த உதாரணத்திலேருந்து இதே மாதிரி நம்ம இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இந்த உதாரணம் சொன்னது வந்து இது எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் இந்த தான தர்மம் செய்கிறதுடைய நன்மையும் இருக்கும் என்று வழங்கி கொள்ளணும். அது என்ன மாதிரி உதாரணம் சொல்கிறான்னு கேட்டால், மசலுள்ளதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் செல்வங்களை செலவு செய்பவர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், மசலி ஹப்பத்தின், ஒரே ஒரு தானியம் தான் இதுக்கு உதாரணம். நீங்கள் நிறைய செலவு செய்கிறீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு தானியத்தை, தானியம்னா ஒரு நெல், ஒரு கோதுமை, ஏதோ ஒரு தானியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தானியம் 57 சபா சனாபில, அது வந்து 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒரு தானியத்தை நீங்கள் போடுறீங்க, அது முளைச்ச உடனே அந்த செடியில் இருந்து என்ன செய்யும்னு கேட்டால் 7 கதிர்கள் வருகிறது. ஃபீக்குள்ளி சும்புலத்தி மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல்மணிகள் இருக்கிறது. ஒரு தானியம் போடுறீங்க, அதிலிருந்து 7 கதிர் வருது. ஒவ்வொரு கதிருக்குள்ளேயும் உடைச்சி பார்த்தீங்கன்னா 100 தானியங்கள் இருக்கிறது. இதுதான் உதாரணம். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒன்றை செலவு செஞ்சீங்க என்று சொன்னால் இந்த ஒரு தானியம் எப்படி ஒன்றா தெரிகிறது, போட்டவுன்னு அது 7 கதிராக வருகிறது. அதுக்கப்புறம் 100 இருந்தால் 700 ஆகிடுச்சு. ஒவ்வொரு கதிர்லையும் 100ன்னு சொன்னால் 700 நெல் வந்துடும். ஒரு நெல்லை போட்டிங்கன்னா அதில் உள்ள ரிசல்ட் என்னென்னா 700. அப்போ 1க்கு 700 வரும்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிற நல்ல காரியத்துக்கு செய்கிற செலவுகளுக்கு நான் 700 மடங்கு தருவேன். 700ங்கிறது குறைஞ்சபட்சம்தான், அதிகபட்சம் இருக்குங்கிறான்ல. ஒல்லாஹு யுலாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு இன்னும் பன்மடங்காக கொடுப்பான். குறைஞ்சது எவ்வளோ ஒன்று கேட்டால், 1 செலவு செஞ்சோம்னா 700 கிடைக்கும். இதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி உதாரணம் சொல்லி கேட்கும்போது மக்களுக்கு புரியும். ஆமாம், ஒரு நெல் தான் நம்ம போடுறோம், அது எப்படி 1க்கு எப்படி எல்லாம் 700 தருவான்டா ஒரு யோசனை வரும்ல. இப்போ தந்துக்கிட்டு தானே இருக்கான் உனக்கு. நீ பூமியில் விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தரும் இதை பார்க்குறானே. ஒரு நெல்லை போடுறீங்க, ஒரு நெல்லை போட்டு 700 நெல்லை எடுக்கிறீங்க. ஒரு கோதுமையை போடுறீங்க, 700 கோதுமை எடுக்கிறீங்க. 700ங்கிற உத்தேசமானது, ஒரு வித்தியாசமாக. அப்படி அது மாதிரி ஒன்று வந்து பன்மடங்காக பெருகத்தானே செய்கிறது, உங்கள் கண்ணாலே பார்க்குறீங்க. அந்த மாதிரி நானும் தருவேன். ஏற்கனவே தந்துக்கிட்டு தானே இருக்கிறான்ல. நம்ம விவசாயத்தில் பருகிறதெல்லாம் நம்ம முயற்சியில் நல்லா தர்றது தானே. நீங்கள் ஒரு நெல்லை போட்டு அறுவடை செய்கிறீங்கன்னா ஒரு நெல் போட்டு நல்லா எப்படி வந்துச்சு, மேலேருந்து கொட்டவா செஞ்சு இல்லை, அது வந்து அந்த பூமியிலேருந்து எல்லாம் உற்பத்தி பண்ணி தான் உங்களுக்கு என்ன செய்கிறான், தர்றான். அப்போ 1/700ங்கிற இந்த உதாரணத்தை காட்டுவதன் மூலமாக நல்ல காரியத்துக்கு நீங்கள் செலவு செய்யுங்க. வேறு அமல்களுக்கெல்லாம் கூட 1க்கு 10ன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் மன்ஜா பில் ஹசனத்தி ஃபலஹு அம்சாலிஹா, ஒருவர் ஒரு நன்மையை செய்வாரையானால் அவருக்கு அது போன்ற 10 மடங்கு இருக்கிறது. அப்படி தான் வேறு அமல்களுக்கெல்லாம் இருக்குது. வேறு எந்த ஒரு அமல் செஞ்சாலும் சரி, ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 10 சுப்ஹானல்லாஹ்வுடைய அர்த்தம். ஒரு தொழுகையை தொழுதிங்கன்னா 10 தொழுகையுடைய அர்த்தம். ஒரு நோன்பு வச்சிங்கன்னா 10 நோம்புடைய அர்த்தம். எல்லாம் 10 தான். யார் மன்ஜா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலியா, யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ
அவருக்கு அது போன்ற 10 மடங்கு இருக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறான். ஆனால் அந்த பொருளாதாரம் செலவழிக்கிறது மட்டும் 700. பொருளாதாரம் செலவு ₹1 செலவு செஞ்சீங்கன்னா ₹700 செலவு செஞ்ச நன்மை 700 மடங்கு நீங்கள் செலவு செஞ்சதாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டு அதுக்கு அதிகமான நன்மையை தருகிறான். இதை விளக்குறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 700 தருவேன்ட்டு சொல்லிடலாம் டைரெக்டாகவே. நீங்கள் ஒரு நன்மை செஞ்சீர்களேயானால், நீங்கள் ₹1 செலவு செஞ்சீர்களேயானால் நான் 700 மடங்காக தருவேன்ட்டு டைரெக்டாக நம்பரை சொல்லலாம்ல. அப்படி சொல்லாமல் இந்த உதாரணத்தை காட்டுறான். எப்படி ஒரு நெல்லை போடுறீங்க, அது எப்படி 700 ஆகும்னு ஒருத்தன் டவுட் வரும்ல. ஒன்றுக்கு எப்படி 700 தருவாங்க? அப்போ இது குறையவும் செஞ்சிரும்ல. இது நெல்லை போட்டு 700 ஆகிறது எதுக்காக குறைவு ஏற்படுமா? ஒரு நெல்லை போடுறீங்க 700 கிடச்சிருச்சு, இது எதை குறைச்சி 700 தருது? எதுவும் குறையாது, அது புதுசாகவே ஆடாகி தான் தருகிறது. அப்போ அல்லாஹ் அவன் 700 எடுத்து தருவதற்கு கஜானா குறைஞ்சவங்களாம் செய்ய தேவையில்லை, ஆகுமா ஆயிரும். அப்போ ஒன்றுக்கு 700 தருவது என்பதற்கு அல்லாஹ்வுடைய கஜானாவை குறைக்காது. அந்த கருத்து அதில் வருது. இந்த தானியத்தை உதாரணம் காட்டுவதன் மூலமாக ஒரு தானியம் 700 ஆனதுனால வேறு எங்கேயோ இருக்கிற 700 எடுத்துக்கொண்டு அங்கே தந்துச்சு, யாருக்கும் குறையவெல்லாம் இல்லை, எங்கள் இருப்புலாம் குறையவெல்லாம் இல்லை. கஜானாவில் உள்ளது குறைஞ்சி போய் 700 வரல, சும்மா அங்கேருந்து உற்பத்தி ஆகுது. ஒன்று தான் நீ போட்டிங்க, அந்த இடத்துல இருந்து 700 வர்ற மாதிரி நானும் தருவேன். நான் தருவது யாருக்கோ உள்ளதை குறைச்சி தரமாட்டேன், அல்லது நான் மூட்டை மூட்டையாக வச்சுருப்பேன், உங்களுக்கு 700 தந்தவொன்னு குறைஞ்சிறப்பெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே ஆகுண்ட ஆகுறது தான். நான் எப்படி விவசாயத்தில் இந்த மாதிரி ஒன்றுக்கு 700ஆக தருகிறேனோ அதே மாதிரி உங்களுக்கும் தருவேன் என்பதை அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு விளங்க வைக்கிறான். அப்போ உதாரணம் சொல்லி விளங்கும்போது என்ன செய்ய முடியும்ட்டா நமக்கு ஆழமாக இந்த நம்ம தர்மம் செய்யணும். இவ்வளவு நன்மை கிடைக்கிறத, ஒரு நெல்லுக்கு ஒரு 700 நெல் கிடைக்கிற மாதிரி தான தர்மங்கள் நல்ல காரியத்துக்கு செலவு செய்தால் அவ்வளோ நன்மை கிடைக்கிது என்று நல்லா சொல்கிறான். அதுபோல் ஏன் இதுக்கு செய்கிறான்னு கேட்டால், மனிதர்கள் எதை வேண்டாலும் தியாகம் செஞ்சுருவாங்க, காசை கொடுக்க மாட்டான். உயிரை கூட கொடுப்பான், என்ன செய்ய மாட்டான், காசை கொடுக்க மாட்டான். மனிதனுடைய இந்த காசு மேலே உள்ள பற்று எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் இழக்க மாட்டான், வெளியே எடுக்க மாட்டான் காசுங்கிறத. அப்போ காசை எடுக்கிறது என்னமோ உயிரை கொடுக்குற மாதிரி அவனுக்கு தெரியும். அதனால எல்லாம் என்ன செய்கிறான்னா கூட நன்மை தர்றான். காசை எடுக்க மாட்டேங்கிறீங்கள, அவ்வளோ சிரமப்பட்டு நஃப்ஸை ஜெயிச்சு தான் கொடுக்குறான். நஃப்ஸை வென்றவன் தான் இதை கொடுக்க முடியுது. அப்படிங்கிறதுனால இது சாதாரணமாக எடுத்துக்கிற முடியாது. தொழுவச்சோன்னா தொழுதுட்டு போயிடுவாங்க, இன்னும் 100 ரூபா தொழுனா தொழுவாங்க, அதில் என்ன ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன செய்யுது, 100 ரூபா கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன், அது என்னமோ ஒரு இதையை தரத்து கொடுக்குற மாதிரி அதை ஃபீலிங் வரும் மனுஷனுக்கு. இந்த காசின் மீது அப்படி அட்டாச் ஆகிருக்கிறாங்க மனிதர்கள். அதை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் தானே அந்த கொடுத்தும் இருக்கிறான். அல்லாஹ் அதன் மீது அந்த ஆசையை உண்டாக்குறது அவன் தானே. அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, எவ்வளோ தியாகம் பண்ணால் இதை கொடுக்க இயலும், எவ்வளோ மன உறுதி இருந்தால் இதை கொடுத்துருப்பான் அப்படின்றத கருத்தில் கொண்டு தான் இதுக்கு மாத்திரம் அல்லாஹ் 700 வகையான நன்மைகளை தர்றான் என்பதை இந்த ஒரு விஷயத்துடைய உதாரணத்தை வச்சு விளங்கிக்கிறலாம். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லி காட்டுறான். இதுவும் செலவு செய்கிறதுக்குள்ள உதாரணம் தான். செலவு செய்கிறதுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத மொட்டையாக சொல்லாமல் முதல் வசனத்தில் 700 மடங்கு வரும் என்பதை ஊமையின் மூலமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்னொரு வகை என்ன சொல்கிறான்னு கேட்டால், மசலுள்ளதீன யும்ஃபிகூன் அம்வாலகும் இப்திகா மர்லாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி தங்களுடைய செல்வங்களை யார் செலவு செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்யணும். காசை செலவழிச்சோம்னா அது கிடைக்காது, அந்த செலவழிக்கணும். இறைவா இது உன்னிடத்தில் நன்மை எதிர்பார்க்குறேன், உனக்காகத்தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செலவழிப்பார்களே. ஆனால் ஒரு தசபீத்தம் நன்ஃபு செய்யும், அவங்களோட மனசில் உள்ள உறுதிப்பாட்டுக்காக வேண்டி செலவு செய்வார்களே. ஆனால் அதற்கு உதாரணம் என்னவென்றால், கமசலி ஜன்னத்தின், ஒரு தோட்டம் தான் உதாரணம். ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்களுங்கிற நல்லா, அது இதுக்கு என்ன தருவேங்கிறத சொல்லாமல் இதுக்கு உதாரணம் சொல்கிறேன்றான்ல. நீங்கள் செலவழிக்கிறீங்கள, அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி தான் உங்களுக்கு நோக்கமாக இருக்கிறது. அப்படி செலவழித்தீர்களே ஆனால் அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு தோட்டம்னா பல வகையான மரஞ்செடிகள் கொடிகள்லாம் இருக்கும், அதுக்கு பேர் தோட்டம். அந்த தோட்டம் எங்கே இருக்குன்னு கேட்டால், பி ரபுவத்தின், ஒரு உயர்ந்த இடத்தில் உள்ள ஒரு தோட்டம். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி சாதாரண சமதரையில் இருக்கிற தோட்டம் இல்லாமல் உயர்ந்த இடத்துல உள்ள ஒரு தோட்டமாக இருக்கிறது. அசாபஹா வாபிலும், அந்த தோட்டம் இருக்கிற இடத்துல மழையும் பொழிகிறது. மழை பொழிஞ்ச அந்த உயரமான இடத்துல இருக்கிறதுனாலே அது என்னவாக இருக்கும்னு கேட்டால் அது ஒரு குளிராக இருக்கும். நீங்கள் என்ன ஊட்டினா இது குளிராக இருக்குது, உயரமாக இருக்கிற இடங்கள்லாம் குளிராக இருக்கும். நம்ம மேலோட்டமாக உள்ள பார்வையில் அதான் வெப்பமாக இருக்கணும். ஏன்னா சூரியனுக்கு அதான் கிட்ட இருக்குது, நம்ம தரமட்டம் தான் கீழே இருக்கிறோம். தரமட்டம் கீழே இருக்கிறோம், ஊட்டியில் இருக்கிறவன் மேலே இருக்கிறான். அப்படின்னா சூரியனுக்கு அவன் தான் கிட்டத்தில் இருக்கிறான். கொஞ்சம் பெரிய கிட்ட இல்லை, 15 கோடி கிலோமீட்ரு இருந்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட இருக்கான்ல. அப்படி கிட்ட இருக்கும் பொழுது அங்கே தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கணும் நம்முடைய பார்வையில். ஆனால் அல்லாஹ் எப்படி வச்சுருக்கிறான், நம்மளே குளிருக்காக வேண்டி ஊட்டிக்கு தான் போகிறோம், காஷ்மீருக்கு தான் போகிறோம், கொடைக்கானலுக்கு தான் போகிறோம், அது உயரமான இடம்.
அப்போ உயரமான இடம் வந்து வெப்பமாக இருக்காது. உயரமான இடம் வந்து தான் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கும்போது தளதளண்டு அந்த பயிர்கள் வளர்வதற்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது ஏன் இருக்குங்கிற நம்ம விளங்கிக்கிறேன். ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த வெயில்னால் உள்ள வெப்பம் இருக்குல்ல, சூடாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், அந்த சூரியனுடைய வெளிச்சம் படுறதுனால மட்டும் கிடையாது. அதை என்ன செய்யும்னு கேட்டால், அந்த காற்று வந்து உள்வாங்கி கொள்ளும். காற்றுல வந்து கீழ்ப்பகுதியில் வந்து தண்ணீர் சேர்த்து நீராவி இருக்கும். கீழ்ப்பகுதியில் வந்து இந்த மலையில் ஆற்றுல கடல்லாம் எடுக்கிற தண்ணீர்களை உறிஞ்சும் போது அந்த அந்த நீராவி வந்து காற்றோடு கலந்துருக்கும். இந்த இடத்துல காற்று எடுத்திங்கன்னா இதில் தண்ணி இருக்கும். இந்த தண்ணி அதில் இருக்கிறதுனால அந்த தண்ணி சூடாகிடுது. இந்த காற்று என்ன செய்கிறது, சூடாகிடுது. சூடான காற்று நம்ம மேலே படும்போது தான் சுடுதே தவிர வெயில்னால சூடலை. விளங்குதா? 15 கோடி அங்கேருந்து வெயிலெலாம் வராது. அது வாங்கி என்ன செய்யறதுனா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிறது. எந்த வெப்பத்தை வந்து நம்ம தண்ணீரில் இதில் காற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் சத்து. அதனால நம்ம தண்ணி கூட இப்போ என்ன செய்கிறாங்க, காற்றுலேருந்து எடுக்கிறாங்க. இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, தண்ணீருக்காக வேண்டி முதல்ல கடல்லேருந்து தண்ணீர் உப்பு தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கினாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது, ஒரு மிஷினை வச்சுருக்காங்க. அதை போட்டு விட்டோம்னா என்ன செய்யணும்னா, அந்த காற்றுல உள்ள நீரெல்லாம் உறிஞ்சி தண்ணீராக தந்துடும். நம்ம பகுதியில் உள்ள காற்று இருக்குல்ல, அந்த காற்றுலாம் தண்ணி இருக்கிறது. எந்த தண்ணி இருக்குன்னு கேட்டால், அது சூரிய வெளிச்சத்தினால் வந்து ஆற்றுல உள்ளது, கடலில் உள்ளது, சாக்கடையில் உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு போகும். மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தண்ணியாக இருந்துக்கிட்டு இருக்கும். மேலே போக அது குளிராக போயிடும். இந்த இடத்துல இருக்கும்போது ஹீட்டாக இருக்கும். இந்த தண்ணீரை உறிஞ்சி எடுத்து அந்த மிஷினில் காற்றை உறிஞ்சணும்னு என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த காற்றை வந்து தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு காற்றை வெளியே தள்ளிடும். அப்போ அதிலேருந்து குடி தண்ணீர் தயாரிக்கிறதுலாம் என்ன காரணம்னு கேட்டால், இந்த மாதிரி தண்ணியை வந்து ஊட்டியில் போய் செய்ய முடியாது. அதில் தண்ணி இருக்காது. அந்த தண்ணீர் சத்து வந்து என்ன செய்யணும், மேலே போக குளிர்ந்து போயிடும், குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த மாதிரிலாம் அந்த தண்ணீர்லாம் அந்த காற்றுலேருந்து எடுக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால், அந்த தண்ணீர் வந்து காற்றுல இருக்கிறது தான் காரணம். அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், நம்ம இது வந்து கூடுதலாக இருக்கிறது, அதாவது வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறது. மேலே போக என்ன ஆகுன்னு கேட்டால், அந்த தண்ணியுடைய சக்தி இருக்காது. தண்ணி வந்து உறிஞ்சி எடுத்து இங்கே தான் இருக்கும். மேலே போக அதனுடைய அடர்த்தி குறைஞ்சிரும். அதனால் அந்த காற்று வந்து ஒரு 5 கிலோமீட்ரு 4 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு மலையில் போயிட்டீங்கன்னு சொன்னால், அங்கே உள்ள காற்றுல வந்து இந்த நீராவி இருக்காது, ஜாஸ்தியாக இருக்காது. நீராவி இல்லாதனால அதை சூடாக்கி அதனால் காற்று வெப்பப்பட்டு நமக்கு வெக்கையாக இருக்குங்கிறது தன்மை இருக்காது. அதனால தான் எல்லாம் என்ன செய்யறான், இந்த சயின்டிஃபிக்கான விஷயத்தையும் சேர்த்து எல்லாம் சொல்கிறான். மேடான பகுதியில் உயரமான பகுதியில் அமைந்திருக்கிற தோட்டம்ங்கிறான். சாதாரண தோட்டம்னா தரையிலன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல, அப்படி தான் நம்ம தோட்டங்கள்லாம் வச்சுருப்போம். சமமான தரையில் தான் தோட்டங்கள்லாம் வச்சுருப்போம். ஆனால் சிறந்த தோட்டத்துக்கு உதாரணம் சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மேலான பகுதிகளில் அமைந்திருக்கிற ஒரு தோட்டத்தை உதாரணம் காட்டுறான். அந்த தோட்டத்துக்கு அது மேடாக இருக்கிறதுனாலேயே அதில் ஒரு குளிர்ந்த தன்மை இருக்கும். அதுவே ஒரு செழிப்பை உண்டாக்கும். அதே நேரத்தில் மழை வேறு பெஞ்சுன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் செழிப்பாக போயிடும்ல. அசாபகா வாபிலும், அது மழை வேறு பொழி ஒரு தோட்டம் இருக்கிறது, அது மேடான இடத்துல இருக்கிறது, அதுக்கு மழை வேறு பொழிகிறது. இப்படி செய்யும் என்று சொன்னால் ஆத்தத்து உக்குலகாலு ஃபைனி, அந்த மாதிரி தோட்டங்கள் வந்து அதனுடைய பலன்களை இருமடங்காக தரும். சாதாரண தரை மட்டத்தில் இருக்கிற தோட்டத்தில் 1க்கு 2 விளைஞ்சின்னு சொன்னால் அது 1க்கு 4 விளையும். டபுளாக உற்பத்தி ஆகும், இருமடங்காக உற்பத்தி ஆகும். ஃபைல்லம் யுசிபுகா வாபினுன், அந்த மழை அதுக்கு இல்லாவிட்டாலும் இப்போ தள்ளுன், தூறல் போதுமானது. பெரிய மழை பெய்யாட்டால் கூட ஒரு தூறல் பெஞ்சால் கூட என்ன, தூறல் வந்து இங்கேலாம் பெஞ்சுன்னா உடனே சூரியன் எடுத்துரும். அங்கே வந்து சூரியன் உறிஞ்சி எடுக்காது. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு தூறலே போதும். இதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். உதாரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறீங்களா, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தோட்டத்தை அமைக்கிறீங்க. அந்த தோட்டம் உயரமான இடத்துல அமைக்கிறீங்க. அந்த உயரமான இடத்துல அமைத்து அதில் வந்து எல்லா பயிர்கள், இந்த செலவழிக்கிறது பயிர் பச்சையை போடுறது, செலவழிக்கிறது அர்த்தம். அங்கே விளைவிக்கிறீங்க. தென்னை மரம், புளிய மரம், மாமரம், கத்திரிக்காய், ஏதோ செடி கொடிகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்க, உற்பத்தி பண்ணுறீங்க. இல்லை, அதான் நீங்கள் செலவு செய்கிறது. அப்படி உற்பத்தி பண்ணிங்கன்னு சொன்னால், அது அமைந்திருக்கிற இடத்தின் காரணமாகவும் அந்த குளுமையின் காரணமாகவும் மழை பெய்கிற காரணமாகவும் இருமடங்கு உங்களுக்கு என்ன செய்யும், அது பயன்களை தரும். இந்த மாதிரியாக்க உங்களுக்கு வந்து நல்ல காரியத்துக்கு செலவு செஞ்சீங்க என்று சொன்னால், அதாவது தாறுமாறாக உற்பத்தி ஆகுங்கிறதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான் மற்ற பகுதியில் உள்ளதை விட. அது போக அதுக்கு பெரிய அளவுக்கு மழை பெய்யாட்டால் கூட நெஞ்சுறேன், லேசாக சாரல் பண்ணால் கூட அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்படி ஒரு தன்மை இருக்குது. இல்லம் யுசுபிஹா வாபினுன், அது மழை பெய்யாவிட்டாலும் இப்போ தள்ளுன், தூறல் போதுமானதாக இருக்கும்.
இதுதான் நான் வந்து உங்களுக்கு காட்டுற உதாரணம் அப்படிங்கிறான். இந்த உதாரணத்தின் மூலம் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ் திருப்தியை நாடி செலவு செஞ்சீங்க என்று சொன்னால் உயரமான இடத்துல தோட்டத்தை அமைத்து அதிலிருந்து இருமடங்கு மகசூல் பெறுகிறார்கள்ல, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது ஒரு உதாரணமாக காட்டுறான். இதன் மூலம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது வந்து இப்போ பயன் வந்து நிச்சயமாகுது. அந்த தரையில் போடுறதுக்கு நிச்சயம் கிடையாது. அது தண்ணி மழை பெய்யாட்டி எல்லாம் காஞ்சி வறண்டு போயிடும். அங்கே மழை பெய்யாட்டாலும் உற்பத்தி ஆகிரும். ஒரு மடங்கு உற்பத்தி ஆகும். மழை பெஞ்சின்னு சொன்னால் 2 மடங்கு உற்பத்தி ஆகும். அந்த உற்பத்தி எப்படி இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த பூமியில் ஈரப்பசை இருந்துக்கிட்டே இருக்கும். பூமியெல்லாம் அங்கே ஜில்லுன்னு ஈரமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த குளிர் பிரதேசங்களில். அந்த ஒரு உதாரணத்தை காட்டி, இதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறதுக்கு உதாரணம். இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லுவது இலக்கியம் தானே. நேரடியாக சொல்லிட்டு போனால் அது என்ன கிடைக்குமோ சொல்லிட்டு போயிட வேண்டியானே. நீ செலவு செய்தால் உனக்கு கன்ஃபார்மாக உனக்கு கூலி தர வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு கதை. அப்படி சொல்கிறதை விட இப்படி ஒரு இலக்கிய உதாரணங்களை சொல்லும்போது ஈர்க்கிறதா இருக்கும், மனிதர்களை தூண்டுவதாக இருக்கும், ஒரு கேட்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும், ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். அந்த அல்லாஹ் கொடுக்குற அந்த வாக்குறுதி கூட ஒரு கவர்ச்சிகரமான லேபிள் வச்சு கொடுக்குறான்னு சொன்னோம்ல அன்றைக்கி, அந்த மாதிரி ஒரு தன்மையில் வரும் என்பதற்காக வேண்டி இப்படியும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு உதாரணத்தை காட்டுறான். அதே மாதிரி வந்து இன்னொரு இதே எல்லாம் அந்த செலவழிக்கிறதுக்கு தான் உதாரணம். அந்த செலவழிக்கிற விஷயம்னு சொல்லும்போது, ஒருத்தன் செலவு செய்கிறான். செலவு செய்கிறத வந்து என்ன செய்கிறான்னா சொல்லி காட்டிடுறான். ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தை செலவு செய்கிறான். செலவு செஞ்சுட்டு அடுத்தவனுக்கு சொல்லி காட்டி அவனை வந்து மானத்தை வாங்கி அவனை இழிவுபடுத்தி அவனை மனசை புண்பட செஞ்சு அந்த செஞ்ச உதவிக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்றான். உதவி செஞ்சின்னா அதை சொல்லி காட்டினா அவனுக்கு தாங்க சுயமரியாதை உள்ளவனுக்கு பாதிப்பாக இருக்கும்ல. உதவி செஞ்சுட்டு நம்ம வாங்கி கொடுத்த சட்டை தான், நான் தான் அந்த பேனை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட இருந்து ஏன்டா இவன் வாங்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னு சொன்னால் அதை சொல்லி காட்டுவதை வந்து மரியாதை உள்ள எந்த மனுஷனாலும் ஜீரணிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன பார்ப்பா, நீ கொடுத்ததை பார்க்க மாட்டேங்கிறான். அவன் நீ கொடுத்துட்டு சொல்லி காட்டுறீல, அப்போ அவன் வாங்கினவன் திருப்தி அடையலையே. எப்போ நீ கொடுத்துட்டு சொல்லி காட்டிட்டியோ உன்ட்ட வாங்கினவன் வந்து அதில் சந்தோஷம் அடையலை, இவன்கிட்ட ஏன் வாங்கணும்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிறது கூலி கிடைக்கக்கூடாது. நீ கொடுத்துட்டு சொல்லி காட்டினா அவங்களுக்கு கூலி கிடைக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் உதாரணத்தின் மூலம் சொல்கிறான். நீங்கள் தான தர்மம் செய்கிறீங்க, செஞ்சுட்டு யாருக்கு செஞ்சீங்களோ அவங்கள்ட்டே சொல்லி காட்டுறது. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க. அவ்வளோ நன்மைகளையும் நான் தான் அதை செஞ்சு கொடுத்தேன், நான் தான் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிலாம் காட்டுறாங்க. அது சொல்லி காட்டுற மட்டும் இல்லாமல் இல்லை இதில் மைக்கு அவர் வாங்கி கொடுத்தா இவர் வாங்கி கொடுத்த மைக்குன்னு எழுதி விட்றாங்க. அவ்வளோதான். இவ்வளோ பொருளை வாங்கி கொடுத்தா இந்த டீ பிளேட்டு வெளிச்சத்துக்கு போடுறது, அதில் பெயிண்ட் அடித்து அதில் பாதி வெளிச்சத்தை மறைச்சிடுறாங்க, இன்னாருடைய உபயோகம்னு சொல்லி. அப்போ நீ அல்லாவுக்கா நீ கொடுத்தீங்கன்னா அதை எதுக்கு நீ அது அல்லாவுக்கு கொடுத்தா விட்டு போயிட முடியானே. அது இன்னார் தான் கொடுத்தாரு எல்லோரும் பார்க்கும்போது தான் தெரியணுமா. அவன் ஒரு வாயினால் சொன்னால் ஒரு தடவை சொல்லிடுறான். இவன் ரெக்கார்டு பண்ணான்னு தினம் பார்க்குறவனுக்குலாம் சொல்லிகிட்டு இருக்கான், நான் தான் அந்த லைட் வாங்கி கொடுத்தேன், ஒரு 100 ரூபாய்க்கு டீப் லைட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 25 வருஷத்துக்கு என்ன செய்யலாம் அதுக்கு பேர் வாங்கிட்டு இருக்கான். அப்போ இது என்ன, இதில் என்ன கிளாஸ் இருக்குது, அதில் எதுவும் அது இன்னும் கூலி கிடைக்கக்கூடாது. அதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது வந்து 2வது சூறாவில் 264வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாயுஹல்லதி நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களை, லா துபுத்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். உங்கள் தர்மங்கள் பாழாகி போயிடும். எதனால் பாழாயிரும்னு கேட்டால், பில் மன்னி உல் அதா, சொல்லி காட்டுவதன் மூலமாக, சொல்லி காட்டி அவனை வந்து மன உளைச்சல் ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய தர்மங்களை வந்து பாழாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு உதாரணம் என்னவென்றால் அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அல்லாது கல்லதி யுன்ஃபிக்கு மாலகு ரியா நாசி, மக்கள் பார்ப்பதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்கிறான், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லை. இவனுக்கு உதாரணம் என்னென்னு சொன்னால், இப்போ மசல்ஹூ கமசலி சஃப்வானின், இவனுடைய உதாரணம் என்னென்னு கேட்டால், ஒரு பாறை இருக்குது, பாறை கல் இருக்குது, கல்லாலான ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறைக்கு மேலே கொஞ்சம் மண் போட்டிருக்கிறாங்க, ஒரு இன்ச்சு அளவுக்கு 2 இன்ச்சுக்கு மண் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம மண்ணு நினச்சிக்கிடுவோம், கீழேப்பா இது பாறையாக இருக்குது, இதில் ஒரு 2 இன்ச்சுக்கு என்ன செய்கிறாங்க மண்ணள்ளி கொட்டுறாங்கன்னு வைங்க, இது மண்ணுன்னு நம்ம நினச்சிக்கிடுவோம், அதை விவசாய நிலம்னு நம்ம நினச்சிக்கிடுவோம். அப்படி ஒரு பாறைன்னு வச்சுக்கிறோங்கிறான்ல. அல்ல என்ன செய்கிறான்னா, கமசலி சஃப்வானின், ஒரு பாறை இதுக்கு உதாரணம், அலைஹி துராபுன், அதன் மீது மணல் போடப்பட்டிருக்கிறது, அதன் மீது கொஞ்சம் மண் போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இவன் என்ன செய்வான், மண் தானே நிலம் தானே நினச்சிக்கிட்டு அதில் விவசாயம் பண்ணுவான். பாறை இருக்குது, பாறைக்கு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டிருக்கு, மண்ணில் விவசாயம் பண்ணுவோம், அதில் கொண்டே நெல்லையோ புள்ளையோ எதையோ ஒரு கத்திரிக்காய் செடியோ கொண்டே போடுவான், முளைக்கும் நினச்சிக்கிட்டு. ஆனால் கீழே இருக்கிறது என்னது, பாறைக்கு மேலே மணல் போடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பசாபகு வாபிலுன், அப்போது ஒரு பெருமழை அடிக்கிறது. அடித்த உடனே இப்போ தரக்ககு சல்தா, முட்டையை கரைச்சிட்டு போயிடான். முட்டையுமே மழை பெய்யுமா, மழை பெஞ்சோன்னு சந்தோஷம் அவனுக்கு என்னது, விளைஞ்சிரும், நம்ம
தானியம் போட்டிருக்கிறோம், இந்த இடத்துல அறுவடை நிறைய பண்ணலாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மழை லேசாக பெஞ்சால் ஒன்றும் ஆகாது. பெரிய மழை பெஞ்சால் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மேலே இருக்கிற மண்ணை கரைச்சிக்கிட்டு போயிடும். கரைச்சிட்டு போடணும்னு என்ன ஆகணும்னு கேட்டால் ஒரு வழுக்கு பாறையாக மாறிடும். எந்த ஸ்டைலில் ஏற்கனவே இருந்துச்சோ அந்த மாதிரி போயிடும். லா எக்கதீரும் அலா செய்யும் இம்மா கசபு, அவங்க உழைத்ததுக்கு எந்த ஒரு பலனையும் பெற மாட்டார்கள். உழைச்சிருக்கிறான், அதில் போய் என்ன செய்கிறான், ஒரு இந்த தர பூரா இவ்வளோ ஒரு இடத்துல பாறை இருக்குது, அது மேலே மண்ணை போட்டு விவசாயம் பண்ணான்னு சொன்னால் ஒரு ஏக்கர் அளவு கூட இருக்கலாம். இதில் நிறைய நம்ம பலன் கிடைக்கும், அறுவடை பண்ணிடலாம், மழை வேறு பெஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மழை ஜாஸ்தியாக போச்சுன்னு சொன்னால் என்னவாயிரும், இந்த பாறைக்கு மேலே போட்ட மண் வந்து கரைஞ்சி கொண்டு போயிடும். கரைஞ்சிட்டு போனால் அதில் போட்ட விதையும் சேர்ந்து போயிடும். அது மணல் மட்டும் போகாது, அதில் விதைச்சிக்கிற போட்டான்ல, நெல்லுகள் ஏதாவது போட்டிருப்பான்ல, அது வேரோட சின்ன சின்ன வேர் விட்டுருக்குமா, மொத்தத்தையும் அரைச்சிக்கிட்டு போயிடும். ஏதாவது அவனுக்கு பயனே இருக்காது. அப்போ நீங்கள் இதை கொடுத்துட்டு சொல்லி காட்டினா தான் இதே மாதிரி தான். அது நீங்கள் கொடுத்துட்டா பார்த்தா என்ன செய்யுது, நன்மை கிடைக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் கொடுக்குறீங்க, இதுக்கு எதாவது நன்மை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அல்ல அதை என்ன மாதிரி ஆக்கிடுறான்னு கேட்டால் பைசா புண்ணியமெல்லாம் ஆக்கிடுறான். அப்போ சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் சொல்லி காட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வழுக்கு பாறையில் விவசாயம் பண்ண மாதிரி தான் அது. வழுக்கு பாறையின் மீது விவசாயம் பண்ணினால் ஏமாந்து, வழுக்கு பாறையை டைரெக்டாக நீங்கள் பண்ணலை, வழுக்கு பாறையின் மீது கொஞ்சம் மண்ணை போட்டு விவசாயம் பண்ணினால் அது எப்படி நீங்கள் ஏமாந்து போவீங்களோ அந்த மாதிரி அங்கே வந்து நிற்கும் போது நீங்கள் நிறைய இப்படி நினச்சிக்கிட்டு வருவீங்க. அவனுக்கு கொடுத்த இவனுக்கு கொடுத்தோண்டு அங்கே எல்லாம் எப்படி காட்டுவான், வழுக்கு பாறையை காட்டுவான், இதாடா நீங்கள் கொடுத்த தருமம் ஒன்றுமே இல்லைன்றான். அப்போ அந்த மாதிரி இந்த உதாரணத்தின்னு சொல்லும்போது அவனுக்கு விளங்குது, இப்போ இந்த மாதிரி போயிடும் போல இருக்க, நம்ம செலவு செய்கிறோம், நன்மை கிடைக்கும் நினச்சிட்டு இருக்கிறோம், சொல்லி காட்டணும்னு சொன்னால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடும் போல இருக்க, நமக்கு உண்மை மிஞ்சாது போல இருக்குது அப்படின்னு நினச்சான்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்ட மாட்டான். இந்த உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற விஷயத்தை வந்து இஸ்லாம் பல இடங்களில் ரசூலுல்லாஹ் ஒரு கடுமையாக கண்டிக்கிறாங்க. இந்த தர்மம் செய்கிறத பற்றி எல்லாம் சொல்லும்போது வேறு இடத்துல கூட என்ன செய்வான்னு கேட்டால் அந்த சாப்பாடு கொடுப்பாங்கள்ல ஏழைகளுக்கு, அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த நன்மக்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு தான் உங்களுக்கு நாங்கள் உணவளித்தோம். லான் உறுதி மின்கும் ஜசான், உங்கள்கிட்ட நாங்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் எங்கள் எதிர்பார்க்கலை, உங்கள்கிட்ட எது நன்மையை நாடி நாங்கள் இதை செய்யலை, நாங்கள் வந்து அல்லாவுக்காக தான் இதை செஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கங்கிறான். அப்போ அல்லாவுக்காகத்தான் அதை செய்யணுன்ற ஒரு எண்ணத்திலே தான் நம்ம தான தர்மம் செய்யணுமே தவிர இந்த சொல்லி காட்டி அழிச்சிடக்கூடாது. நிறைய பேர் இருக்குது, நிறைய பேர் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம், அப்படியே நாசமாக்கிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு காசை எடுக்கிறது இவ்வளோ கஷ்டமான விஷயம். ஒரு 100 ரூபா செலவழிக்கிறா இருந்தால் கூட விரலை வெட்டுற மாதிரி ஒரு மனசை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை செஞ்சுட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் இதுக்கு நம்ம அல்லாட்ட பெரிய கூலி எதிர்பார்க்கலாமே அப்படின்னு நினைக்காம அதை சொல்லி காட்டிடுறான். சொல்லி காட்டுறதுலேயே ரொம்ப பல வகை இருக்குது. அவன்கிட்ட சொல்லி காட்டுறது ஒரு வகை, அது அவனை பாதிக்கும். 1000 பேர்கிட்ட சொல்லி காட்டினா அவன்கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அவர் போட்டுக்க சட்டை நம்ம சட்டை தான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். அவன்கிட்ட போய் நான் தான் வாங்கி தந்தேன்டா கூட சின்னதாக பாதிக்கும். இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஊர் பூரா தம்பட்டம் அடிக்கிறான். அவர் வச்சுக்கிற பேனா நான் வாங்கி கொடுத்த பேனா தான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கேள்விப்பட்டால் என்ன செய்வார், இப்படி நாரடிக்கிறானே இவன்கிட்ட ஏன் வாங்கணும் அப்படின்னு நினச்சானே எப்படி அல்லாஹ் கூலி தருவான்? நீ கூலி தர அல்லாவுடைய திருப்தி இங்கே எங்கே இருக்குதுல்ல, அல்லாவுடைய திருப்திக்காக நீ கொடுக்கவே இல்லையா? அதே மாதிரி மறுமை நாளில் அல்லா என்ன செய்வான், 3 பேருக்கு விசாரிப்பான்ல, அந்த 3 பேரை விசாரிப்பான் மறுமை நாளில். யாரை விசாரிப்பான்னா ஒரு ஷஹீது, உயிர் தியாகி, அவனை கூப்பிட்டு என்னடா எனக்காக செஞ்சேன்னு நல்லா கேட்பான். அவன் தான் உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறான்ல, அதை அவன் சொல்லுவான், நான் உயிரை தியாகம் பண்ணேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ உயிரை தியாகம் பண்ணப்போ எனக்கா செஞ்ச, எல்லாம் வந்து வீரன் சொல்வதற்காக யுகால் அன்னகு ஜரீஉன், உன்னை வீரன் என்று சொல்வதற்காக வேண்டி இதை செஞ்சாய் அப்படி சொல்லிட்டாங்க, ஊரில் உலகத்தில் பேசிட்டாங்க உன்னை பற்றி, அதனால் இங்கே கூலி கிடையாது, இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான். இவன் உயிரே கொடுத்துருக்குறான், அதுக்கு கூலி இல்லாட்டா கூட பரவாயில்லை, தண்டனையை கொடுக்குறான். அல்ல எனக்காக உள்ள ஒரு காரியத்தை நீ வந்து பேருக்கு செஞ்சு நாசமாகிட்டியடா, எனக்காக செஞ்சால் உயிர் ஷஹீதுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து கிடைக்கும், எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுரும். அவ்வளோ பெரிய தரஜா உள்ள ஒரு காரியத்தை செஞ்சுருக்கிறான். நோக்கம் வந்து பேர், நோக்கம் என்னது, பேரும் புகழும் வாங்கணும். இந்த பேரும் புகழுக்காக நீ செலவு செய்தாயானால் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அவனை அள்ளி விட்டுருவான், தள்ளிடுவான் நரகத்துக்கு. அப்புறம் எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு ஆலிமை கூப்பிடுவான். 3 பேர் விசாரிக்கிற 2வது ஆள் ஒரு ஆலிம், மார்க் அறிஞர், அவற்றெல்லாம் கேட்பான். மார்க் அறிஞர் போலி அறிஞர் கிடையாது, உண்மையான மார்க்கத்தை சொன்னவர். போலியாக இருந்தால் தான் அதுக்கான நரகத்துக்கு போயிடுவான். அவன் சரியான மார்க்கத்தை சொல்லியிருக்கிறான். அவன்கிட்ட எல்லாம் கேட்பான், நீ என்னடா செஞ்சேன் உங்கள் மார்க்கத்தை அப்படின்னு உள்ளபடி போய் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படிமா. நீ சொன்னதெல்லாம் சரிதான், எதுக்கு சொன்னேன், நம்மளை வந்து அறிஞர்னு பாராட்டணும், நம்மளை வந்து திறமையானவர்னு எல்லோரும் புகழணும், அதுக்கு தானே செஞ்ச, அதை புகழ்ந்துட்டாங்கல்ல, மறையனை இங்கே எதிர்பார்க்குற, இவனை இழுத்துட்டு போங்கன்றான். அப்போ அவ்வளோ ஒரு வேலை செஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அடுத்து உள்ளவன் யாருன்னு கேட்டால் பெரிய கொடை வள்ளல், பணக்காரன் ப்ளஸ்ஸு கொடை வள்ளலை, கஞ்சனாக இருக்கலை, கொடை வள்ளலாக இருந்திருக்கிறான். அவன் நிறைய கொடுத்ததுனால எல்லாம் கேட்டவனை செய்வான், சந்தோஷமாக சொல்லுவான். அவன் நம்ம பெரிய கூலி தரமா அல்லான்னு சொல்லி, நான் பள்ளியாசலுக்கு அதை கொடுத்தேன், மதரசாவுக்கு இவ்வளோ கொடுத்தேன், அந்த ஏழைக்கு இவ்வளோ கொடுத்தேன், அது கொடுத்தேன், நீ கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டுவான். நீ இதெல்லாம் செஞ்ச சரிதான், எதுக்கு செஞ்ச, உன்னை வள்ளல்னு பாராட்ட தானே செஞ்ச, லியுகால் அன்னக ஜவாதுன்,
நீ ஒரு வள்ளல் என்று சொல்லப்படணும் என்பதற்காகத்தான் இந்த தர்மத்தை செஞ்சாய், வள்ளல்னு சொல்லிவிட்டாங்க. நீ எதை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் செஞ்சாயோ அந்த புகழ் உனக்கு அங்கே கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படா நீ வந்து நன்மை என்கிட்ட எதிர்பார்ப்ப, இவனை இழுத்துட்டு போங்கன்றான். அப்போ சொல்லி அந்த தர்மத்தை சொல்லி காட்டுறது பிரகடனப்படுத்துவது என்பது நரகத்துக்கு உள்ள விஷயமாகவும் கூலியும் கிடைக்காத ஒன்று. ரெண்டாவது, அல்லாவுக்காக செய்கிற ஒரு காரியத்தை நீ வந்து மனுஷனுக்காக செஞ்சுன்னு சொன்னால் இவனை இழுத்துட்டு போங்கன்னு நல்லா சொல்கிறான்னா பாருங்களேன், கூலி கிடையாது போடான்னு கூட சொல்லலாம்ல. அப்படி சொல்லாமல் என்ன செய்வான்னு கேட்டால் நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு ஹதீஸ். அப்போ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால சொன்ன விஷயங்களில் அந்த உதாரணம் இதை தான தர்மங்கள் எதையுமே சொல்லியே காட்டக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ போஸ்டர்லாம் அடித்து விட்டுறாங்க. அதை ஒரு உதவி செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அவர் என்ன உதவி செஞ்சார் அதை போட்டு அதை வந்து செஞ்சிடறாங்க. கல்வெட்டு வச்சுருவாங்க, உபயம்னு போட்டு என்ன செய்வாங்க, இன்னார் தான் செஞ்சார்னு அதில் பேர் பதிக்கணுன்றாங்க. ஒரு பள்ளிவாசலை கட்டினா கூட அவர் பேரில் அந்த பள்ளிவாசலுக்கு பேர் வைக்கணுன்றாங்க. பள்ளிவாசலை கட்டி அல்லாவுக்காக கட்டுறீங்கன்னு சொன்னால் அது ஏன் உங்கள் பேரை இதில் வைக்கணும்? இப்போ நீங்கள் பேரை வச்சு அதை நம்ம வந்து பின்னாடி ஒருத்தர் நினைவுபடுத்தி ஒரு யாபத்துக்காக நம்ம வைக்கலாம்னா அது வைக்கலாம். உமர் பள்ளி, ஆயிஷா பள்ளின்னு சொல்கிறோம்ல, அது ஆயிஷா நாகி அந்த பேர் வைக்கலை. அந்த மாதிரி நம்மளை ஒருத்தர் வந்து பாடுபட்டார், தியாகம் பண்ணார், பள்ளிக்கு ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு ஒரு பேர் இருக்கட்டும்னு வச்சு அதுக்கு தப்பு இல்லை. அவரே அந்த கட்டி கொடுத்தவர் என்ன செய்வார், நம்ம பேரை போடுங்கன்றார். அப்போ நம்ம பேரை போடுங்கன்னா அப்புறம் எப்படி உனக்கு கூலி கிடைக்கும்? நீ பள்ளி கட்டி கொடுக்கலையே, இந்த பேரை நீ வாங்குறதுக்கு தானே கொடுத்துருக்குற, அது கூலி இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி உதாரணத்தின் மூலமாக எல்லாம் சொல்கிறான். இது வந்து வழுக்குப்பாறையில் செய்கிற விவசாயம் மாதிரி கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுவது வந்து வழுக்குப்பாறையில் செய்கிற விவசாயம் போல் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து பிறர் வந்து பார்த்து நம்மளை புகழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தன் செலவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு உதாரணம் எல்லாம் காட்டுறான். என்ன உதாரணம்னு கேட்டால் அந்த செலவழிக்கிறதுக்கு உதாரணமாக நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு இலக்கியமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லி அந்த தீமையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக வேண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான். இன்னொரு உதாரணம் என்ன காட்டுறான்னு கேட்டால் அயவத்து அகதுக்கும் அந்த கூணுலகு ஜன்னத்துன் மின் நகீலின் வானாபின். ஒரு மனிதனுக்கு திராட்சை பேரிச்சம் தோட்டங்கள் இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுக்கு வந்து திராட்சை அந்த நாட்டில் தானே கிடைக்கும், பேரிச்சம் தோட்டம் வச்சுருப்பாங்க, திராட்சை தோட்டம் வச்சுருப்பாங்க. இங்கேனா வாழை மாப்பழ வாழைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் அரபு மக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு அதை சொல்லி காட்டுறான்ல. ஐயக்கும் அந்த கூணுலகு ஜன்னத்துன், ஒருவனுக்கு தோட்டம் இருக்கிறது, மின் நகையிலின் வானாபின். நகையில்னா பேரிச்சம்பழம், ஆனாபின்னா திராட்சை, திராட்சை தோட்டங்கள் ஒருத்தனுக்கு இருக்கிறது. அதுபோக தஜரி மின் தகத்திகள் அன்ஹார், அதன் ஓரத்தில் வந்து 6 பேர் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது தோட்டம் ஒன்று இருக்கிறது, அந்த தோட்டம் வந்து காஞ்சி போகாமல் இருப்பதற்காக வேண்டிய கிணறை தோண்டி போர் போட்டு அதுக்கு தண்ணி பாய்ச்சறதுங்கிறது கஷ்டமான வேலை. அதை விட அது கீழே 6 ஓடிக்கிட்டு இருக்குது, வேணுங்கிறது ஊற்றிக்கிடலாம். அப்போ அந்த தண்ணீர் பிரச்சனை இருக்குது, நிலமும் குளுமையாக இருக்கும். ரெண்டாவது மேலே தண்ணி ஊற்றுறதா இருந்தால் கூட அப்படி ஆற்றுல அள்ளி அப்படி ஊற்றிக்கிடலாம். அவ்வளோ வசதியோடு ஒரு தோட்டம் ஒருத்தனுக்கு இருக்குது. தோட்டம் இருக்குது, அதில் பேரிச்சை மரம் இருக்குது, திராட்சைகள்லாம் இருக்கிறது. அதுக்கு தண்ணி தேவை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி கிணறு வெட்டி பாய்ச்ச வேண்டிய தேவையில்லை, அல்லது ஏர்லேருந்து ஏர் பூட்டி செய்வாங்கள்ல அது மாதிரி செய்ய தேவையில்லை, கமலை போட்டு தண்ணி இறக்கிவாங்கள்ல அதெல்லாம் தேவை கிடையாது. இது அதன் அடிப்பகுதியில் என்ன செய்கிறது, ஆறுகள் ஓடு தஜரி மின் தகத்திகள் அன்ஹார், அது கீழே வந்து ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தோட்டம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நல்லா சொல்கிறான். உதாரணத்துக்கு காட்டுறான். அதே மாதிரி லஹூ ஃபீஹா மின்குள்ளி சமராத்தி, அதில் எல்லா விதமான கனி வர்க்கங்களும் இருக்குது. திராட்சை தோட்டம் பிரதானமாக இருந்தாலும் அந்த ஊடு பயிராக சின்ன சின்ன தக்காளி இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கனிகள்லாம் எல்லாமே அதில் இருக்கிறது. இப்படி ஒரு தோட்டம் ஒருவனுக்கு இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்டதாக இருக்குது, உங்களுக்கு ஒன்று இருந்தால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டம் வந்து திராட்சை இதெல்லாம் இருக்கிறது, எல்லா கனி வர்க்கங்களும் சுற்றி நீங்கள் ஊடு பயிராக போட்டிருக்கிறீங்க, அதில் தண்ணி பிரச்சனை வேறு இல்லை, ஓடிக்கிட்டே இருக்குது, ஜின்னு ஓடுதா, அப்போ அந்த மண் குளுமையாக இருக்கும், உற்பத்தி நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். இப்படி ஒன்று நமக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? இயற்கை அந்த ஃபேஸ்புக் அதில் படத்தையெல்லாம் பார்த்தோன்னா இது மாதிரி நமக்கு ஒன்று நல்லா இருக்கு நினைக்கிறீங்கல்ல, இந்த தோட்டம் கவர்ச்சியாக எதாவது காட்டினான்னு சொன்னால் நமக்கு இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றோம்ல, அது மாதிரி ஆசைப்படுற ஒரு தோட்டமாக ஒருத்தனுக்கு இருக்குது. இருந்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சுன்னா வாசா பகுல் கீப்பர், அவன் இப்படியே அந்த விவசாயம் பண்ணி அந்த நேரத்தில் வந்து முதுமை ஆயிட்டான், கிழவனாக போயிட்டான். வாசா பகுல் கிபரு, அவனுக்கு முதுமையும் வந்து விட்டது. சரி, முதுமை வந்துருச்சுன்னா என்ன செய்வான், நம்ம போயிட்டால் நம்ம பிள்ளைகள் பார்த்துக்குருவான்னு நினைப்பான்ல. அப்படியும் இல்லை, உலகு துரியத்தும் லோஃபாகும், அவனுடைய பிள்ளைகள்லாம் வந்து சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இவன் முதுமை அடைஞ்சிட்டான், முதுமையான காலத்தில் புள்ள பெற்றிருக்கான்னு வருங்குது, புள்ள பெற்றிருக்கான், அவனுக்கு புள்ள தோட்டம் தருவான், அவன் பார்த்துக்குருவானான்னு கேட்டால் அவனுக்கும் பார்க்க முடியாது. அவன் பிள்ளையே இவன் கவனிக்கிற நிலையில் இருக்கிறான், பலவீனமான நிலையில் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தோட்டம் இருக்குது, இவனுக்கு வயசாகிடுச்சு. வயசான பிறகு என்னைக்கு புள்ள குட்டிகள் வந்து பார்த்துக்குருவாங்கன்னு நினச்சா புள்ள குட்டிகள் பார்க்க முடியல, அவங்களும் பலவீன நிலையில் இருக்கிறாங்க. பலவீனம்னு சொன்னால் சிறுவர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபாசா பஹா யோசாருன், அப்போ என்ன ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு நெருப்பு காற்று, ஃபீஹினாருன்,
அது நெருப்பு காற்று வந்து என்ன செஞ்சிரு பகுத்தரக்கத்து அதை எரிச்சிருச்சு. நெருப்பு காற்று வருது, அந்த காற்றுலே பல வகை இருக்குது. குளிரை சுமந்து வரக்கூடிய காற்றுகள் இருக்கிறது, நெருப்பையே சுமந்து வரக்கூடிய காற்று இருக்குது. நெருப்பு மாதிரி அனல் காற்றுங்கிறாங்கல்ல, அந்த அனல் காற்று வருகிறது. அந்த காற்றுல என்ன செய்யும், சூடு பத்தாலே உடம்புலாம் எரியிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு காற்று அஃபீஹி நாருன், அதில் நெருப்பு இருக்கிற மாதிரி ஒரு காற்று அப்படிலாம் வரும். பெரிய பெரிய வயல்கள்லாம் அந்த அமெரிக்காவெலாம் பற்றி எரிஞ்சில் ஒரு நேரத்தில், அது மாதிரியான அந்த புல்லாம் பற்றிக்கிட்டு எரியும். அந்த காற்றில் வரக்கூடிய நெருப்பு தான் அதெல்லாம் பற்ற வைக்கிறது. பெரிய பெரிய காடுகளையெல்லாம் பற்ற வச்சிடும். அந்த மாதிரி நெருப்பு வந்து ஃபஹத்தரக்கத்து அந்த தோட்டத்தை வந்து எரித்து விட்டது. இப்படி எரிச்சிருச்சின்னு சொன்னால் இவனுக்கு என்ன ரிசல்ட் இருக்கும்? இவன் கிழவனாக இருக்கிறான், புள்ள குட்டிகள் நம்பி எடுத்து நடப்பாண்டா கூட எரிஞ்சு போனால் கூட ஆரம்பத்துலேருந்து விவசாயம் பண்ணி பழையபடி ஏதாவது உற்பத்தி பண்ணி திருப்பி கொண்டு வந்துடலாம்னு நினைக்கலாம். அதுக்குரிய சக்தி இவனுக்கும் இல்லை, இவனு கிழவனாக போயிட்டான். அவன் பிள்ளைகளாக செய்வாங்களன்னா, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்க, இருந்த தோட்டம் அழிஞ்சு போயிடுச்சு, அதை மறுபடி உருவாக்குவதற்குரிய சக்தி இவனுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் இல்லை. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க. அது காற்று அடிச்சுட்டு போனால் என்ன நினைப்பான், முடிஞ்சிருக்காது, இனிமேல் நம்ம வயசுக்கு நம்ம எங்கே போய் விவசாயம் பண்ண போகிறோம், இது எப்படி உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லும்போது சான்ஸே இல்லை அவனுக்கு அந்த நிலத்திலிருந்து பயன் பெறுவதற்கு எந்த சான்ஸுமே இல்லாமல் போயிடுது. அவன் புள்ள குட்டிகளாவது செய்வாங்கன்ற ஒரு இளைஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால், நெருப்பு எரிஞ்சிருச்சு போய் மறுபடியும் விவசாயம் பண்ணுங்கடா உற்பத்தி ஆகுன்னு சொன்னால் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் என்னத்தையாவது கூட விவசாயம் பண்ணிடுவாங்க. அதுக்கு உள்ள கெப்பாசிட்டி பிள்ளைகளுக்கும் இல்லை, பிள்ளைகளுக்கும் கெப்பாசிட்டி இல்லை, இவனும் கெப்பாசிட்டி இல்லை, மொத்தமாக எரிஞ்சு போச்சு. இப்படி இருந்தால் உன் நிலை எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணுங்கிறான்ல. இதுதான் வந்து என்னது, எதுக்கு ஒரு விஷயம், நீங்கள் அதாவது பெருமைக்காக வேண்டி பிறருடைய புகழுக்காக வேண்டி நீங்கள் செய்கிற செலவுக்கு இதுதான் உதாரணம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒன்றும் கிடைக்காது. கரெக்டாக கிடைக்கிற மாதிரி தெரியும், நம்ம எதாவது செஞ்சிடும், அதுக்கு பாராட்டுறாங்க, இங்கே ரசீது கொடுத்துட்டாங்க, இதை எழுதி போட்டாங்க போர்டில், நம்ம பேர் கிடைக்கும், அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம நிறைய செஞ்சதுனால இந்த தான தர்மத்துக்குரிய கூலியெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டே இருப்பான். ஆனால் கடைசியில் என்னவாயிரம், நெருப்பு அள்ளிக்கிட்டு போகுதுங்கிறது மௌத்து தான். இவன் நிறைய செஞ்சுக்கிட்டே இருப்பானா, நெருப்பு காற்று அள்ளிட்டு போகுதுங்கிற என்னென்னு கேட்டால் மரணம் வந்துருச்சு. இப்போ மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீ செலவு செஞ்ச செயல் பூரா என்னவாயிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். அங்கே அல்லாட்ட போய் நிற்கும்போது நான் விவசாயம் பண்ணலாம் எங்கேன்னு கேட்டால் எங்கேயா ஒன்றும் இல்லடா, எல்லாம் எரிஞ்சு போச்சு, ஒன்றுமே கிடையாதுன்னு நல்லா சொல்லிடுவோம். அப்போ அந்த மாதிரி வந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த உதாரணங்கள் வழியாக நமக்கு சிலதை விளக்குகிறான். இது வந்து இது கூட வெப்பக்காற்று அனல் காற்றினால் அழிந்து போகிற தோட்டத்தை உதாரணமாக எல்லாம் செலவழிக்கிறது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் இதெல்லாம் சொல்கிறது. அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கை ஒருத்தனுக்கு இல்லாமல் இருந்து செலவு செய்கிறான். அப்படி செய்வங்க இருக்கிறாங்க. மனிதர்களில் வந்து அல்லாண்டா தெரியாது, மர்மேண்டா தெரியாது, முஸ்லீம் அல்லாத மக்களாக இருப்பாங்க. அவங்களும் நிறைய என்ன செய்வாங்க, மக்கா காவிர் கூட செலவு பண்ணத்தானே செய்வான், நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுவான். அவனுக்கு ஏதாவது கிடைக்குமான்னா அதுவும் கிடைக்காது. நீ எல்லாத்துக்கும் பேசிக் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்கணும். எந்த ஒரு நல்ல காரியம் நீ செலவு செஞ்சாலும் சரி, அதுக்கு கூலி வாங்குவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த கூலி கிடைக்குமே தவிர இல்லாட்டி கிடைக்காது. அப்படிங்கிறதுக்கு எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி காட்டுறான். இதுக்கு ஒரு உதாரணம், மசலுமா இன்ஃபிகூன ஃபி ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அந்த அல்லாஹ்வின் நம்பிக்கையற்றவர்கள், இறை நிராகரிப்பவர்கள் செலவு செய்கிறதற்கு உதாரணம், முஸ்லீம் அல்லாதவர்கள் செலவு செய்கிறதுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கமசலி ரீஹின், ஒரு காற்று தான் உதாரணம். ஒரு காற்று வச்சுக்க, ஒரு காற்றை உதாரணம் வைத்துக்கொள். ஃபீஹா சிர்ருன், அதில் வந்து கடும் குளிர் இருக்கிறது, காற்று இருக்குது. அந்த காற்றுல என்ன இருக்குன்னா கடுமையான குளிர். காற்றுல வந்து நம்ம ஊர்களில் வரக்கூடிய குளிர் கிடையாது, அதெல்லாம் சாதா குளிர். கடுமையான குளிர்னால் மைனஸுக்கு போயிடும். அந்த மாதிரி இந்த குளிர் இருக்கும் பொழுது அசாபத்து ஹர்த கோமின், அந்த குளிர் காற்று வந்து ஒரு சமுதாயம் விளைவித்திருக்கிற விவசாய அந்த பண்ணையில் அந்த காற்று பட்டுச்சின்னு சொன்னால் பகலக்கத்து சுத்தமாக அழிச்சிடும். அந்த காற்று வந்து மைனஸில் வரக்கூடிய காற்றாக குளிர் காற்றாக இருக்கும்னு சொன்னால் அது என்ன செய்யும்னா அப்படியே அந்த பயிரெலாம் வாடி போயிடும், குளிர்லேயே கருகி போயிடும். நீங்கள் பார்க்கலாம் சில குளிர் பிரதேசங்களில் வந்து அதிக குளிர் உள்ள காற்று வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் உள்ள அந்த வெப்பத்தை தண்ணீரை ஆவியாக்கி வெளியே போனால் தான் வளரும். தண்ணி ஆவியாகாது. குளிர் வந்தோன்னு என்ன செய்யும், இலையில் உள்ள தண்ணீர் அந்த தண்டில் உள்ள தண்ணீர்கள்லாம் ஆவியாக மாறிக்கிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டு இருந்து மரம் உண்டாகிட்டே இருக்கணும், அப்போ தான் செழிப்பாக இருக்கும். அது என்னவாயிரும்னு கேட்டால் அந்த இலையில் இருக்கிற தண்ணியை ஐஸ் ஆக்கிரும். இந்த குளிர் காற்று வந்து என்ன செய்யும்னா இலையிலே தண்ணி இருக்கும்ல, தண்டில் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணீரும் குளிர்ந்து போய் அந்த தண்ணீர் ஐஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதுக்கு எந்த ஒரு சப்ளையும் இருக்காது, கடத்த முடியாது, ஐஸ் கட்டி மாதிரி போயிடும். ஐஸ் கட்டியாக போணுச்சுன்னா என்ன ஒன்று கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இருந்துட்டு கருகி போயிடும். பார்த்தா இப்போ வாடுற மாதிரி தெரியும், அப்புறமேல் கருணகரேன்னு கருப்பாக போய் செத்துற அந்த செடிகள்லாம். அப்போ அந்த செடிகள்லாம் செத்து போகிறதுக்கு எது காரணமாக இருக்குன்னா அனல் காற்றும் அழிச்சு போடுது, குளிர் காற்றும் அழிக்கும்.
குளிர்காற்று என்னது அழிக்கும்னு கேட்டால் அந்த அந்த இலையில் மர வேர்களில் இருக்கிற அந்த அந்த தண்ணீரை ஐஸ் ஆக்கி விட்ரும். ஐஸ் கட்டி மாதிரி மாறிடும். தண்ணியாக இருந்தால் தானே கடத்த முடியும். இலையில் உள்ள ஈரசத்தம் ஐஸ் கட்டி மாதிரி உடையும். அந்த இலையில் பார்த்தீங்கன்னா அப்படி உடையும். அதுக்குள்ளே என்ன ஆயிரும்னு கேட்டால் அந்த தண்ணியாக இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே இருப்பது ஐஸ் கட்டியாக மாறிடும். இந்த காற்று வந்து மைனஸ்லாம் அப்படி ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஃப்ரீசர்னால் வச்சு பாருங்களேன், ஒரு செடியை எடுத்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்து பாருங்களேன், அதே மாதிரி இருக்குமான்னு இருக்காது. ஃப்ரிட்ஜில் வேண்டா வைக்கலாம், ஃப்ரீசரில் வச்சு எழுந்து சொன்னால் அது செத்து போயிடும். அந்த உயிர் தன்மை இருக்காது. அந்த மாதிரி ஒரு தன்மையில் வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து உமா லலமுகம் உள்ளாஹூ, அவர்களுக்கு அல்ல அநீதி செய்ய மாட்டான், அவங்க தான் அநியாயம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் இந்த நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் அவன் வந்து அந்த செலவு செய்கிறத வந்து இறை நம்பிக்கை உனக்கு இல்லை. நீ என்னத்தை தான் செஞ்சாலும் இறை நம்பிக்கை இல்லாமல் செஞ்சேன்னு சொன்னால் அது அதனுடைய உதாரணம் என்னது? குளிர்காற்றால் அழிக்கப்பட்ட ஒரு பயிர்களைப் போல, விவசாயத்தை போல் ஆகிவிடும். அதனால் வந்து நீங்கள் என்னத்தை தான் செஞ்சாலும், பெரிய பெரிய மரம் செடி வளர்த்தாலும் சரி, கொடியை வளர்த்தாலும் சரி, எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் அந்த குளிர்காட்டுங்கிற அவனோட மரணத்தை வச்சுக்கிற வேண்டியதான். குளிர்காற்று அனுப்புனான்னு சொன்னால் மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீ அறுவடை செய்கிறதுக்கு போய் நிற்ப. அங்கே என்னவா இருக்கும்? நீ செஞ்ச பொருள்கள்லாம் குளிர்காட்டினால கருகி போன நிலையில் இருக்கும்னு சொல்லி ஒரு உதாரணத்தின் மூலமாக விலைக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் நீங்கள் இறைவனுடைய நம்பிக்கையோட செலவு செய்யணும், அப்படி இல்லைன்னா அந்த கூலி கிடைக்காதுன்னு சொல்கிறான். இதெல்லாம் ஒரு உதாரணத்தின் மூலமாக எல்லாம் எடுத்து சொல்கிறான். அதே மாதிரி வந்து இப்படி சில இதெல்லாம் வந்து செலவு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உதாரணமும் உங்களுக்கு சொல்லி காட்டுறோம். இன்னொரு உதாரணம் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணுறோம். பிரச்சாரம் பண்ணும்போது கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளோ சொல்லி பார்க்குறோம், அவனுக்கு காதில் விளங்குதே தவிர என்ன செய்யலை, அதை உள்வாங்க மாட்டேங்கிறான், கேட்கவே மாட்டேங்கிறான். குரானை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், ஹதீஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு உதாரணம் நல்லா சொல்லி காட்டுறான். இப்படி நீங்கள் போய் சொல்கிறீங்க, அவன் கேட்க மாட்டேங்கிறான், இவன் எந்த மாதிரி இருக்கிறான் தெரியுமா அப்படின்னு நல்ல உதாரணம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஒரு கால்நடை இருக்குது, ஒரு ஆடு மாடு இருக்குது. நீங்கள் ஆடு மாடை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அந்த ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுவான்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க, பேசுகிறீங்க. ஆடு மாடை கூப்பிட்டு, ஆடுகளே மாடுகளே நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு பேசுனீங்கன்னு அதுக்கு தான் விளங்குமா? ஆடு மாட்டுக்கு முன்னாடி நின்று மனுஷன்கிட்ட பேசுகிற பேச்சை நீ பேசணுன்னு சொன்னால் அதுக்கு என்ன விளங்கும்னா சத்தமாக தான் அதுக்கு விளங்கும். நீ வார்த்தை விளங்காது. நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதனுடைய அர்த்தம், அதனுடைய பொருள்னா அந்த ஆடு மாடுக்கு விளங்காது. என்ன செய்யுது, ஏதோ கத்துறான். நீங்கள் கருத்தை சொல்லிகிட்டு இருப்பீங்க, அந்த ஆடு பார்வையில் என்ன செய்கிறீங்க, கத்துறீங்க. ஏண்ட் அலர்ட்னா என்ன அர்த்தம், அதே தான். நீங்கள் அன்புள்ள மாடுகள் என்றாலும் அதே அர்த்தம் தான். வழங்குதா? அதுக்கு விளங்காது. அது என்ன செய்யும், எதை கத்துறாங்க, மனுஷன் வந்து நம்மகிட்ட கத்துறான்னு விளங்கிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி உள்ள நிலையில் நீங்கள் போய் வந்து விளங்காத ஆடு மாடுகளுக்கு பிரச்சாரம் பண்ணினால் அவை எப்படி இதை எடுத்துக்கொள்ளும் என்றால் வெறும் ஓசையாக மட்டும்தான் பார்க்கும். அது ஒரு மொழியாக, அது மொழி அதுக்கு தெரியாதுல்ல, அது ஒரு மொழியாக, ஒரு கருத்தாக அது விளங்காது. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு போய் மக்கா காஃபிருக்கு நீங்கள் பயான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அவன் என்ன செய்கிறான்னா, நீ ஆடு மாடு கத்துற கூச்சல் மாதிரி எடுத்துக்கிறான். நீங்கள் அவ்வளோ குரான் வசனத்தை சொன்னாலும் சரி தான், ஹதீஸ் சொன்னாலும் சரி, எவ்வளோ தத்துவத்தை சொன்னாலும் சரி தான், அவன் என்ன மாதிரி எடுத்துக்கிறான், அதை கேட்குறவன். ஆடு மாடுகள் எப்படி அதை கேட்குமோ கேட்குறான். எப்படி கேட்குறான், ஏதோ கத்துறாரு இவர், ஏதோ அப்படின்னு நினைக்கிறான், கத்துறான்னு நினைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறது என்ன செய்கிறான், நம்மளெல்லாம் கத்துற மாதிரி கணக்கில் எடுத்துடுறாங்க. இதுக்கு உதாரணம் எப்படி காட்டுறான்லான்னு கேட்டால், மஸலுல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உதாரணம். நிராகரிப்பவர்கள்னால் இந்த சத்திய போதனையை ஏற்க மறுக்கிற நிராகரிப்பவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பயானை, நம்முடைய பயான்களை அல்லது மகத்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய மார்க்க போதனைகளை அதை கேட்கறதுக்கு மறுக்கிறான்ல, கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடறான்ல, அவனுக்கு உதாரணம். மஸலுல்லதீன கஃபரு, நிராகரிக்கிற மக்களுக்கு உதாரணமாவது மஸலுல்லதி எண்ணியக்கு பிமாலா இஸ்மவு இல்லா துவாவும் நிதான், வெறும் ஓசையாகவே தவிர செவி மடுக்காதே அந்த கால்நடைகளை அழைப்பவனை போல அவன் இருக்கிறான். வெறும் சத்தமாக தான் அதுக்கு தெரியும். கால்நடைகள்கிட்ட போய் நீங்கள் எந்த கருத்தில் பெரிய தத்துவத்தை நீங்கள் சொன்னாலும் சரி தான், அதுக்கு என்ன செய்யும், 5 10னா கத்துறான்னு விளங்கிக்கணும். 5 தெரியாது, 5 தெரியாது, 10 தெரியாதுக்கு. அப்போ அந்த மாதிரி அந்த கருத்தை வந்து காதில் விளங்குது. அந்த காதில் எப்படி அவனுக்கு விளங்குதுன்னு கேட்டால், ஆடு மாடுகள் எப்படி அதை விளங்காமல் ஒரு ஓசை என்ற அளவில் எடுத்துக்கொள்ளுதோ அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். அவனுக்கு விளங்கத்தான் செய்யும். அதை உதாரணத்தின் மூலமாக அந்த ஆடு மாடு ஆக்குறான்ல, அவனுக்கு கருத்து விளங்காமலே இருக்காது. அடே சிலை வணங்காதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்ன அர்த்தம் விளங்காமையாக இருக்கேன். அதை வந்து உள் வாங்க மாட்டேங்கிறான்ல, உள் வாங்காமல் இருக்கிறதுனால கத்துறமா நினைக்கிறியா நீ? நாங்கள் வந்து கருத்தை சொல்கிறோம், நீ என்ன நினைக்கிற, ஒரு ஆடு மாடுக்கு கத்துற கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ என்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்கிற அதுக்காக சொல்கிறானே தவிர அவனுக்கு கேட்கவே செய்யாத அர்த்தம் கிடையாது. காஃபிர்களுக்கு சொன்னால் விளங்காமையாக இருக்கேன், சிலை வணங்காடா, இது கல்லுடா, கடவுள் இல்லைட்டாண்டா விளங்கத்தானே செய்யும். அவனுக்கு விளங்கி தான் அடிக்கலாம் செஞ்சான். விலங்க போய் தானே ஒரு துன்பங்கள் கொடுத்தான், நாட்டை விட்டு விரட்டினான், எல்லாம் செஞ்சதுக்கு என்ன அர்த்தம், விலங்கத்தான் செஞ்சு. அந்த அர்த்தத்தில் எல்லாம் சொல்லலை, விலங்கத்தான் செய்யறான்.
ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு ரிசல்ட்டும் வரலன்னா அவன் என்ன மாதிரி இருக்கிறான்? அவன் ஆடு மாடு மாதிரியும் நீ பேசுகிறது ஒரு கத்துற மாதிரி அவன் நினைக்கிறான். அவனை வந்து ஆடு மாடு ஆக்கிக்கிறான். உன்னை வந்து ஆடு மாடு அழைக்கக்கூடியவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு இப்போ அர்த்தம். ஒரு ரியாக்ஷனும் இல்லையே, ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலையே. அப்படிங்கிறத வச்சு அதான் சொல்கிறான். அவனுக்கு கேட்காத அர்த்தம் கிடையாது. அல்ல எப்படி உதாரணம் காட்டுறான்னா, கேட்குறவன் எப்படி நடப்பான ஒரு நடக்கலையே. ஆடு மாடு தான் கேட்டு சுமந்துகிட்டே இருக்கும். இவன் கேட்டு சும்மா நிற்கிறான். அது என்னங்க கேட்க சொல்கிறீங்க? அது வேலை சந்தேகம் சொல்லுங்கள், என்னத்துக்கு அப்படி சொல்கிறீங்க? எதாவது கேட்கணுமா இல்லையா? அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டேங்கிறான் என்று சொன்னால் இவன் ஆடு மாடுகள் நிலையில் தான் இருக்கிறான். நீ வந்து ஆடு மாடுக்கு பயன் பண்ணுற நிலையில் நீ இருக்கிறாய். நீ வந்து என்ன செய்கிறாய்? ஆடு மாடுக்கு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கிறாய்ன்னு சொல்லி இது 271 வசனத்தில் என்ன சொல்கிறான்? நல்லா சொல்லி காட்டுறான். சொல்லிவிட்டு சும்மன் புக்குமன் உமியன், இவர்கள் செவிடர்கள் குருடர்கள் ஊமையர்கள்ங்கிறான். அந்த ஊமண்ட இந்த அர்த்தம் தான். விளங்கி வழங்காமல் இருக்கிறாங்க இல்லை, அதுக்காக சொல்லி காட்டுறான். இப்படி மல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் சில உதாரணங்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இப்போ இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்து கொண்டு இஸ்லாத்து நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டு எத்தனை நல்ல காரியம் செலவு செய்கிறது இல்லாமல் வேறு நல்ல காரியம்லாம் செய்வாங்க. சமுதாய தொண்டுலாம் செய்வாங்க. ஏழைகளுக்கு தையல் மிஷினும் வாங்கி கொடுப்பாங்க. கல்விக்கு உதவி செய்வாங்க. இப்படியான மரக்கன்றுகள்லாம் நடுவாங்க தெருவா போய். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நிறைய இருக்கிறாங்க. ஆனால் மறுமை நம்ப மாட்டாங்க. இந்த காரியங்கள்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது? மறுமை நம்பிக்கை இருக்காது. இதுக்கு வரல என்ன செய்கிறான்னா ஒரு உதாரணம் காட்டுறான். என்ன உதாரணம் காட்டுறான்னு கேட்டால் இவங்களுக்கு ஒரு காணல் நீர் தான் உதாரணம். இவங்களுடைய செயலுக்கு என்ன உதாரணம்னு கேட்டால் காணல் நீர். காணல் நீர்னு சொன்னால் அது நீர் கிடையாது. சரியான வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரோடுலாம் போய் பார்த்தீங்கன்னா தூரத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். அந்த காற்றுடைய அந்த மாறுபாடுனால் என்ன செய்ய முடியாட்டா கதிர்கள் அடிக்கிறத வச்சு ஒரு தண்ணி அங்கே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். காணல் நீர்பாங்க. அது நீர் கிடையாது. அது இங்கேருந்து வெயில் நேரத்தில் நல்ல உச்சி வெயிலில் போனீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா தூரமாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா தூரத்தில் தண்ணி இருக்கும், ஆறு ஓடுற மாதிரி தெரியும். போய்கிட்டு இருக்கும்போது அப்படி அதுவும் போய்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னா அது ஆறு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ அது இல்லாத ஒரு தண்ணீர் ஆறு வந்து ஆறு மாதிரி உனக்கு தெரியும். அந்த மாதிரி தெரிகிறதுக்கு வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. அது வந்து அது நீர் கிடையாது, போலியாக உனக்கு ஆறு மாதிரி தெரியும். அந்த சூரிய கதிர்கள் என்ன செய்யும்னா அந்த காற்று அலைவரிசை மாறும்போது அந்த கதிர்கள் வந்து என்ன செய்யும்? ஏற்ற இறக்கமாக காட்டும். அப்படி காட்டும்போது என்ன ஆகுன்னு கேட்டால் அது நம்ம இந்த கிராஸாக பார்க்கும்போது மேலேருந்து பார்த்தா காணல் நீர் தெரியாது. விமானத்தில் பறந்தால் காணல் நீர் பார்க்க முடியாது. சைடு பார்வையில் பார்க்கும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அங்கே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். இப்படி பார்த்தா தான் தண்ணி மாதிரி தெரியும். இப்படி போய் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து சாதாரண தரையாக தான் தெரியும். நம்ம பார்வையுடைய இந்த கோணத்தினால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் தண்ணீர் இல்லாத ஒன்று வந்து தண்ணீர் மாதிரி அதுலேருந்து கிளார் அடித்து வரக்கூடியது வந்து தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி சரியான தாகமாக இருக்கிறானா அவன் போய்கிட்டே இருப்பான். நீ போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போய் தண்ணியை குடிச்சிடலான்னு நினச்சி நீ போய்கிட்டே இருக்க 1 மணி நேரம் போனாலும் சரி தான் அதுவும் போய்கிட்டே இருக்கும். நீ இருக்கிற இந்த தங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு அரை மீட்டரில் இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும், அரை கிலோமீட்டரில் இருக்கிற மாதிரி தெரியும். நீ போனீங்கன்னா இப்போவும் அரை கிலோமீட்டர் இருந்துக்கிட்டே இருக்கும். நீ 5 கிலோமீட்டர் போன பிறகு பார்த்தாலும் இன்னும் அரை கிலோமீட்டர் போகிற மாதிரி தெரியும். ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. இல்லாத தண்ணி வந்து இருக்கிற மாதிரி உன்னை காட்டி ஏமாத்துதில்ல, அதுதான் இது உதாரணம்ங்கிறான்லாம். யார் வந்து முஸ்லீமார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து நல்ல பிற பணிகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேண்டாம் புகழ் அதெல்லாம் கிடைக்கலாம், அல்லாவிடத்தில் எதுவும் கிடைக்குமானா கிடைக்காது. எப்படி செய்கிறான்னு கேட்டால் ஒல்லதீன கஃபரு நிராகரிக்கிற மக்கள் அமாலுகும் அவங்களுடைய செயல்களுக்கு உதாரணம் சராபின், அது ஒரு காணல் நீர் போல். சராபுனா காணல் நீர் மாதிரியான உதாரணம். யஹசபுல் அனுமா தாகமாக இருக்கிறவன் வந்து அதை தண்ணீர் என்று நினைப்பான். தாகத்தில் இருக்கிறவன் பார்ப்பான் அங்கனுக்குள்ளே தண்ணி இருக்க. வெயிலில் தான் காணல் நீர் பார்க்க முடியும். வெயில் இல்லாத நேரத்தில் பார்க்க முடியாது, மழை நேரத்தில் பார்க்க முடியாது. நல்ல வெயில் அடிக்கணும், உச்சி வெயில் நேரமாக இருந்தால் அந்த தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது என்ன செய்யும்னா யஹசபுல் அனுமா தாகத்தில் இருக்கக்கூடியவன் அதை தண்ணீர் என்று நினைப்பான். ஹத்தா இதா ஜாஹு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் என்று சொன்னால் லம் எஜூ செய்யா உன்னையுமே காண மாட்டான். இதுதான் யாருக்கு உதாரணம்? இஸ்லாத்தை நம்பாமல் இருந்து கொண்டு நல்லறங்கள் செய்பவர்களுக்கு அல்லாட்ட ஒன்றும் கிடைக்காது, காணல் நீராக போயிடும். அப்போ நீங்கள் எந்த ஒரு அமலுக்கு கூலி பெறுவதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஈமான் இருக்கணும். ஈமான் இருந்தால் அல்லாட்ட தான் கூலி எதிர்பார்க்குறீங்க. அல்லாவை நீ நம்பாடி எப்படி கூலி கேட்குறது? நீங்கள் அல்லாவை நம்பலை, இப்போ எந்த அடிப்பில் அவன்கிட்ட போய் கூலி கேட்பீங்க? நீ தான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அப்போ அல்லாட்ட நீங்கள் கூலி வாங்குறதா இருந்தால் அல்லாவை நம்பணும். அந்த நம்பி இருந்தால் தான் என்ன செய்வாங்க? அல்லாட்ட கூலி கிடைக்கும். அந்த மாதிரி ஒருத்தன் செலவு செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன நினைப்பான்னு கேட்டால் நமக்கு பெரிய ரிசல்ட் கிடைக்கும்னு நினச்சி தான் செய்கிறாங்க. இதெல்லாம் புண்ணியமான காரியம் செய்கிறோம், மோசம். இந்த காணல் நீர் மாதிரி காணல் நீரை வந்து தண்ணி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ஏமாறுறான்ல, அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்த மாதிரி இறை நம்பிக்கை இல்லாமல் செலவு செஞ்சாலும்
நமக்கு ஒரு புண்ணியம் இருக்குது, அந்த புண்ணியத்தை நம்ம அடையலாம், நம்ம கிடைச்சிரும் அப்படி நினைக்கிறார்கள்ல, அதுதான் காணல் நீரை உதாரணம் காட்டுறோம். அந்த காணல் நீர் எப்படி இல்லாத ஒன்று வந்து இருக்கிற மாதிரி உனக்கு தெரிகிறதோ, அதே மாதிரி வந்து இந்த மாதிரி இஸ்லாம் நம்பிக்கை இல்லாமல், அல்லாஹ்வுடைய மறுமை நம்பிக்கை இல்லாமல் நீ செலவு பண்ணுவாயானால், வேறு வேறு அமல்கள் செய்வாயானால் அந்த அமல் பூராவுமே காணல் நீராயிரும், ஒன்றுமே கிடைக்காது. ஒன்றுமே கிடைக்காதுங்கிறதுக்கு உதாரணம் சுருக்கமாக சொல்ல போனால், ஒன்றுமே ஒருத்தனுக்கு கிடைக்காது என்று சொல்வதே காணல் நீர் என்ற உதாரணத்தின் மூலமாக எல்லா பாஷையிலையும் சொல்லுவாங்க. காணல் நீராகி போச்சேன்னு பாடலாம் என்ன செய்வாங்க, படிப்பாங்க. காணல் நீர்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், நம்பி ஏமாந்துட்டானே, கிடைக்கும்னு நினச்சேன் கிடைக்கலையே அப்படிங்கிற விஷயத்துக்கு காணல் நீரை உதாரணம் காட்டுவாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அதே மாதிரியான உதாரணத்தின் மூலமாக நமக்கு விளக்குகிறான். இதுவும் இலக்கியம் தான். அதாவது விஷயத்தை வந்து டைரெக்டாக சொல்லாமல் உன்னுடைய அமல்லாம் காணல் நீராக போயிடும், காணல் நீராக போயிடும்ங்கிறதுல பெரிய தத்துவம் இருக்குல்ல. காணல் நீர்னால் என்னென்னு சிந்திப்பான், அது எப்படி ஏமாறுறான்னு செய்வான், அனுபவபூர்வமாக அது விளங்குவான். ஓ இந்த மாதிரி தான் நம்ம ரிசல்ட் அமைஞ்சிருமோன்னு புரிவான். அது கூடுதலாக சிந்திப்பதற்கும் ஆய்வு செய்வதற்கும் மனசில் ஆழமாக பதிகிறதுக்கு இந்த உதாரணங்கள் சொல்வது வந்து உதவுகிறது. அதுக்காக அல்ல உதாரணத்தின் மூலமாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தன் சரியான கொள்கையில் இருக்கிறான், அதுக்கு எல்லாம் என்ன செய்கிறான், உதாரணம் காட்டுறான். ஒரு தவறான கொள்கையில் ஒருத்தன் இருக்கிறான், அதுக்கு உதாரணம் காட்டுறான். நல்ல கொள்கைகள் இருப்பதற்கு ஒரு உதாரணம், கெட்ட கொள்கையில் இருப்பதற்கு உதாரணம். அது வந்து நல்ல கொள்கையில் இருந்தால் என்னென்ன நன்மை கிடைக்கும்னு அப்படி சொல்லாமல் ஒரு உதாரணத்தின் மூலமாக எல்லாம் என்ன செய்கிறான்னு அதை வந்து விளக்குறான். எப்படி விளக்குறான்னு கேட்டால், லரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தையிபத்தன், நல்ல கொள்கைக்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். ஷஜரத்தின் தையிபத்தின், நல்ல மரம். மரத்தில் மனிதனுக்கு நல்ல பயன் தரக்கூடியதை தருவது நல்ல மரம்பாங்க. முள் மரம், கள்ளி மரம் அதெல்லாம் வந்து நல்ல மரம் கிடையாது, கெட்ட மரம். நல்ல மரத்துக்கு கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், அதிலிருந்து நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கக்கூடியதுனா கனிவர்க்கங்கள் தரக்கூடிய பழங்கள் மரங்களாக இருக்கும், அதான் நல்ல மரம் என்பது. அப்போ களிமத்தன் தையிபத்தன், நல்ல களிமாவுக்கு உதாரணம் வந்து ஷஜரத்தின் தையிபத்தின், நல்ல தூய்மையான பரிசுத்தமான மரம் தான் இதுக்கு உதாரணம். ஒரு மரம் தான் உதாரணம். அந்த மரம் என்ன செய்யும்னு கேட்டால், அசுலுஹா சாபித்துன், அந்த மரம் நல்ல மரமாக இருக்குது. நல்ல மரமாக இருந்தாலும் அந்த மரத்தை பிடிங்கி கொண்டாந்து மேலே வச்சுருக்கிறாங்க, அது வந்து நிற்குமா? மரம் என்ன செய்யணும், ஆழ பதிஞ்சிருக்கணும். ஒரு மரம் நமக்கு பயன் தரதா இருந்தால் நல்ல மரமாகவும் இருக்கணும். அந்த நல்ல மரம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், வேறு ஊன்றி கீழே வரைக்கும் போய் இருக்கணும். அப்போ தான் காற்று கீழே விழுவாது. அஸ்லுஹா சாபித்துன், அதனுடைய அடித்தளம் வந்து வலுவாக அமைந்திருக்கும். அது அடித்தளம் வந்து வேறு விட்டு என்ன செய்யும், பூமி வரைக்கும் போயிருக்கும். அப்படி ஒரு மரம் இருக்குது. நல்ல மரமாகவும் இருக்குது. நல்ல மரம்னு சொன்னால் பயனுள்ள கனிகளை தரக்கூடிய மரமாக இருக்குது. ஃபருஹா ஃபிஸ்ஸமா, அதனுடைய கிளைகள்லாம் வானளாவிய அளவில் பறந்துருக்குது. கிளைகள் எக்கச்சக்கமான கிளைகள். அப்போ கீழையும் ஆழ வேறுண்டு இருக்கிறது, மேலையும் கிளைகள் எக்கச்சக்கமாக பறந்து என்ன செய்யுது, வான் நோக்கி கிளைகள் இருக்குது. அப்படி இருந்துச்சின்னு சொன்னால் அதில் அந்த எந்த மரத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மரத்தில் உள்ள கனிகள்லாம் நிறைய இருக்கும். தூத்திய உக்குலகா குல்லஹீனின், எல்லா நேரத்திலும் அது பயன் தந்து கொண்டே இருக்கும். பீதினி ரப்பிகா, இறைவனுடைய அனுமதியோடு, இறைவன் நான் தானே தர முடியும், அது மாதிரி தந்து கொண்டே இருக்கும். இதுதான் எதுக்கு உதாரணம்னு கேட்டால், நல்ல கொள்கைக்கு உதாரணம். நல்ல கொள்கையில் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால், சரியான கொள்கையில் இருந்தால் அதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், அந்த கொள்கையில் இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டால், இவனை முழுசாக மாற்றிடும். நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கொள்கை, அதை நல்ல களிமான்னு அதை தான் எல்லாம் சொல்கிறான். நல்ல களிமா தையிபாங்கிறோம்ல, களிமா தையிபாங்கிற வார்த்தை தான் எல்லாம் போடுறான். தூய்மையான களிமா, தூய்மையான கொள்கைக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த மரத்தை உதாரணம் காட்டுறான். அந்த மரம் என்ன செய்யுது, ஆழம் பதிஞ்ச ஒரு மரமாக இருக்கிறது. கிளை வியாபித்து கிளைகள் பரப்பி நிற்கிறது. அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்போ பார்த்தாலும் இப்போ கனி வர்க்கங்களை தந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு மரம்னு வச்சுக்கிறங்க. அது எதுக்கு உதாரணம்னு கேட்டால், நல்ல கொள்கை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு உதாரணம். எப்போ நல்ல கொள்கையை ஏற்றுட்டீங்களோ அந்த கொள்கை உள்ளே போயிடுச்சின்னு சொன்னால் அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும், பொய் சொல்ல மாட்டீங்க, அது ஒரு கனி. உண்மை சொல்லுவீங்க, அது ஒரு கனி. தான தர்மம் செய்வீங்க, அது ஒரு கனி. அது மாதிரி இறைவனை 5 நடப்பீங்க, அது ஒரு கனி. தொழுவீங்க, நோன்பு வைப்பீங்க, அதெல்லாம் ஒரு கனி. அந்த உள்ள அந்த இது போன பிறகு என்ன செய்யணும்னு கேட்டால், அது பாட்டுக்கு நல்ல விஷயங்கள் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நல்ல விஷயங்களை வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம இஸ்லாமுக்கு நம்மளை மாதிரி தான் நம்ம முஸ்லீம் அல்லாத வேறு சகோதரலாம் இருக்கிறாங்க. நம்ம செய்கிற மாதிரி அவங்க செய்ய முடியுதா? ஒரு நல்ல காரியம், கெட்ட காரியம், ஒரு புயல் வெள்ளம் வந்த உடனே இவன் போய் என்ன செய்யறான், ஓடி நிற்கிறான். யார் நிற்கிறா? முஸ்லீம் நிற்கிறான். அவன் நிற்கிறதுக்கு எந்த கல்லூரியில் இப்போ கிளாஸ் நடத்துனாங்க? ஒன்றும் பயிற்சியெலாம் நம்ம கொடுக்கவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த நம்பிக்கை உள்ளே போன உடனே அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யணும். இந்த உலகத்தில் வாழும்போது இறைவன் திருப்திக்கு தான் நம்ம எல்லாம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது அடுத்தவன் கஷ்டப்படுறதை பார்த்தா இவனுக்கு தாங்க முடியலை. இதுக்குன்னு யாரும் கிளாஸ்லாம் நடத்த மாட்டாங்க. இதுக்குன்னு எங்கேயாவது பள்ளிக்கூடம் வச்சு துன்பம் வரும்போது இங்கே என்னென்ன செய்யணும்னு அப்படி பயிற்சியாக கொடுக்குறோம். சாதாரண வெள்ளம் அறிவிச்ச முடியாது நின்றுறாங்க. யார் நிற்கிறா? யார் இந்த களிமா தையிபாவை
தூய்மையான கொள்கை ஏற்றிருக்கிறான்னு அவன் வந்து அதை நிற்கிறான். அந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குறது யார் அதிகமாக கொடுக்குறான்னு கேளுங்க. முஸ்லீம்கள் தான் இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க. முஸ்லீம்கள் தான் தான தர்மங்களில் உலகத்தில் முதலிடத்தில் இருக்கிறார்கள். ஏன் இவனுக்கு அவனும் காசாசை இருக்கத்தானே செய்யும். எதுக்கு முதலிடத்தில் இருக்கிறான்? அவன் இந்த களிமா தையீபா உள்ளே நுழைஞ்ச பிறகு இந்த காசுலாம் பெருசாக தெரியாது. அல்லாஹ்வுடைய திருப்தி அடையணுமா என்றால் நான் என்ன செய்யணும், நல்ல காரியம் செலவு செய்யணும், அடுத்தவனுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி ரத்த தானம். எதை எடுத்தாலும் முஸ்லீம்கள் தான் என்ன செய்கிறாங்க, ஒரு சர்வதேச அளவில் முன்னணியில் இருக்கிறாங்க. பெற்றோர் ஒழுங்காக கவனிக்கிறதுக்குறங்க, மற்றவங்களாம் கவனிக்க மாட்டாங்க. அது இவன் தான் என்ன செய்கிறான், தாய் தந்தையரை கவனிக்கணுங்கிறது இவன்ட்ட ஒரு எதனால் அது வந்துச்சு, எல்லாம் அந்த களிமா தான். அந்த களிமா உள்ளே நுழைஞ்சிருச்சின்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய மரம் தான் இதெல்லாம். பெற்றோரை கவனிக்கிறது, பிள்ளையை கவனிக்கிறது, பொண்டாட்டியை கவனிக்கிறது, ஏழை மக்களை கவனிக்கிறது, அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கங்களை செய்கிறது, கோபம், பெருமை, வஞ்சகம், சூழ்ச்சி இதில் இருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கிறது, நற்குணங்களை வளர்த்துக்கொள்வது, எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குது, அந்த களிமா தையீபா தான் காரணமாக இருக்குது. இப்போ களிமா தையீபாக்கு எல்லாம் உதாரணம் காட்டுறான். ஒரு மரத்தை காட்டுறான், நல்ல மரமாக இருக்குது, அதான் இதுக்கு உதாரணம் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்கிறான், மசலு களிமத்தின் ஹபீசத்தின், கெட்ட கொள்கைக்கு உதாரணம். கொள்கையே கெட்ட கொள்கையாக இருக்குது, கண்டதையும் கடவுளாக்கலான்னு ஒரு கொள்கையில் இருக்கிறான்னு வைங்க. அந்த கொள்கையில் இருந்தானே ஆனால் அதுக்கு உதாரணம் ஷஜரத்தின் ஹபீசத்தின், ஒரு கெட்ட மரம் தான் அதுக்கு உதாரணம். மரம் இருக்குது, கெட்ட மரம்னா என்ன அர்த்தம், கள்ளி செடி மாதிரி, கருவேல மரம் மாதிரி, வேலிக்கருவ மாதிரி கெட்ட மரம். அதெல்லாம் அது ஒரு பயன் கிடையாது, முள்ளு தான் குத்துமே தவிர அது மக்களுக்கு எந்த ஒரு கனிவர்க்கத்தையும் தராது. அதுக்கு ஒரு கெட்ட மரம். கெட்ட மரம் தான் இவனுக்கு கெட்ட கொள்கை இருந்தால் அதுலேருந்து முளைக்கக்கூடிய கெட்ட மரம் தான் முளைக்கும், நல்ல மரம் முளைக்காது. கெட்ட மரத்தை போல் கெட்ட மரம் மட்டும் இல்லாமல் உஜித்து சத்து மின் ஃபௌகில் அறுதி, பூமியில் இருந்து பிடுங்கி வீசப்பட்டிருக்கு. கெட்ட மரமாக வர இருக்குது. மாலகா மின் கரார், அதுக்கு வந்து அடித்தளம் இல்லை, கீழே என்ன செய்யலை, வேரோட பிடுங்கி கீழே போட்டிருக்கு. வேரோட கீழே பிடுங்கி எரியப்பட்ட மரமாக இருந்தால் மரம் ஒன்று கெட்டதாக இருக்குது, அதுலேருந்து வளரவா செய்யமாட்டா, வளரவும் செய்யாது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் இது வந்து கெட்ட ஒரு கொள்கைக்கு உதாரணம். அப்போ கெட்ட கொள்கைக்கு உதாரணத்தை மரத்தை தான் காட்டுறேன். எந்த மரம், பிடுங்கி எரியப்பட்ட மரம். பிடுங்கி எரியப்பட்ட மரத்தில் என்ன கிடைக்கும், அந்த மரம் கூட ஒரு கனி வர்க்கத்தை சேர்ந்த மரமாக இருந்தால் கூட விழுந்தது பிறோட ஏதாவது அதில் 2-3 கனியை பறிக்கலாம். மரம் கெட்ட மரமாக இருக்குது, கெட்ட மரமாகவும் இருக்கிறது. கெட்ட மரம்னா ஒரு காய்கனி ஒன்றுமே இருக்காது, யாருக்கும் உதவாது, முள்ளு தான் குத்தும், வேறு ஒன்றுமே அதில் இருக்காது. அப்படிப்பட்ட மரமாக இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, அது கூட தொடர்ச்சியாக இருக்குமாண்டா இருக்காது, காஞ்சி போயிடும். கொஞ்சம் விழுந்த பிறகு நெஞ்சிறேன் அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் அந்த பச்சையாக தெரியும், அதுக்கப்புறம் அது கூட காஞ்சி போயிடும், எந்த ஒரு நன்மையும் இருக்காது. அப்போ பூமியிலிருந்து பிடுங்கி வீசப்பட்ட ஒரு மரத்தை போல தான் கெட்ட கொள்கைக்கு உதாரணம்னு சொல்லி, அந்த நல்ல கொள்கை ஒருத்தனுடைய உள்ளத்தில் வந்துருச்சின்னு சொன்னால் அதிலிருந்து ஒரு மரம் முளைக்கும். என்ன மரம் முளைக்கும், அந்த ஈமான்கிற மரம் முளைச்சி என்ன செய்யணும்னு கேட்டால் அதில் பலவிதமான நன்மைகள் அவனுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், நல்ல கொள்கை இருக்கிறதுனால. அப்போ நல்ல கொள்கை நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களிடமிருந்து அதிகமான விஷயங்கள் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு காட்டுவதற்காக எல்லாம் என்ன செய்யறான், அந்த மாதிரி உதாரணம் காட்டுக்கிறான். அதே மாதிரி வந்து இதெல்லாம் உதாரணத்து மூலம் சொல்கிறேன். நல்ல கொள்கைக்கு உதாரணம் இல்லை, நல்ல கொள்கையாக இருந்துட்டு போங்கடான்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. அதுக்கு உதாரணம் சொல்வதன் மூலமாக என்னென்னு கேட்டால், ஒரு தானியத்தை போடுறீங்க, மரமாக முளைக்குது, முளைச்சவுன்னு என்ன செய்யுது, ஆழை பதிகிறது, அதுக்கப்புறம் நிறைய கிளைகள் விடுகிறது, அதில் கனிகள்லாம் வந்து கொண்டே இருக்குது. இதுதான் அந்த ஈமான் என்பது. ஈமான் உள்ளத்தில் பதிஞ்சிருச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்ன செய்யும், மரமாக வந்துக்கிட்டே இருக்கும். வர என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தானே ஒரு இஸ்லாத்தில் வரும்போது கொஞ்சம் லேசானது தான் இருக்கும். கொஞ்சம் ஆழமாக போக அவனுக்கு என்ன செய்யும், நம்பிக்கை அதிகரிக்க அவனிடமிருந்து நற்பண்புகள் அதிகமாக வெளிப்படும். அதுக்கு உதாரணமாக எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து வேறு இந்த பிராணிகள், உலகத்தில் காணுகிற பொருள்களையெல்லாம் உதாரணம் காட்டி எல்லாம் விளக்குவான். உதாரணத்துக்காக வேண்டி இப்போ கழுதையை உதாரணமாக எல்லாம் ஒரு விஷயத்துக்கு சொல்லுவான், 2-3 விஷயத்துக்கு சொல்கிறான். கழுதைன்னா நம்ம என்ன வழங்குறோம், அது நல்ல காரியத்துக்கு உதவுது. கழுதைங்கிறது பொதி சுமக்கிறதுக்கெலாம் உதவுறது. இந்த விஷயத்தெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு உதாரணத்தின் மூலமாக ஒரு சாராருக்கு உதாரணம் காட்டுறான். என்ன உதாரணம்னு கேட்டால், அவங்க வந்து வேதத்தை நல்லா படிச்சிருக்கிறான், ஒரு வேதத்தை அறிஞ்சவனாக இருக்கிறான், அறிஞ்சு படிச்சிருக்கிறான், அதன்படி செய்ய மாட்டேங்கிறான். வேதத்தை படிக்கிறான், அதன்படி செய்ய மாட்டேங்கிறான். இவனை ஒரு பக்கம் வச்சுக்கிறங்க. ஒரு கழுதை இருக்குது, அது முதுகுலத்துக்கு வேதத்தை வச்சுருக்கிறீங்க, அதுவும் வேதத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. எதாவது விளங்குமா, கழுதையுடைய முதுகில் வேதத்தை வச்சுக்கலன்னு சொன்னால், நம்ம முதுகில் ஒரு வேதம் இருக்குது, அதில் இந்த விஷயம் என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு ஏதாவது தெரியுமா, அது வேதத்தை சுமக்கிற கழுதைக்கு அது விஷயம் வழங்காது. இவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த தௌராத்தை சுமந்த மக்களுக்கு எல்லாம் உதாரணம் காட்டுக்கிறான். அன்றைக்கி யூதர்கள் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், அன்றைக்கு மதீனாவுல யூதர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு தௌராத்து நல்லா தெரியும். தௌராத்தை விளங்கி இருந்தாலும் அதன்படி நடக்க மட்டும் மாட்டாங்க. தௌராத்து நல்லா வச்சுருப்பாங்க, அதை வாசிப்பாங்க, எல்லாமே தெரியும், நடப்பாங்க, நடக்க மாட்டாங்க. நடக்கலைன்னு சொன்னால், ஒரு கழுதை வேதத்தை வச்சுக்கிறதுக்கு நீ வச்சுக்கிற என்ன வித்தியாசம்? கழுதைகிட்ட வேதம் இருக்குது, அதுக்கு அதன்படி அது நடக்காது.
ஓன்ட்ட வேதம் இருக்குது, நீ நடக்க மாட்டேங்கிற. அப்போ வேதத்தை சுமக்கிற கழுதைகள்னு கோவத்தோடு எல்லாம் என்ன செய்கிறான், அதுக்கு உதாரணம் காட்டுறான். மசருள்ளதீன ஹும்முலு தௌராத், தௌராத்து வழங்கப்பட்ட மக்களுக்கு உதாரணம். சும்மலம் யஹ்மிலுஹா, சுமந்து விட்டு பிறகு சுமக்காமல் இருக்கிறார்கள். சுமந்துட்டாங்க, சுமத்தப்பட்டார்கள், ஆனால் அவங்க சுமக்கவில்லை. சுமக்கவில்லைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் அதன்படி செயல்படவில்லை. தௌராத்து சுமத்தப்பட்டுச்சு, அதை அவர்கள் சுமந்து கொள்ளவில்லை. சுமந்து கொள்ளவில்லைக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் செயல்படலை. தௌராத்தில் சொன்ன தடுத்த எல்லாத்தையும் செய்கிறாங்க, தௌராத்தில் வந்து கட்டளையிட்ட எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியாக இருந்தான்னு சொன்னால் தௌராத்துங்கிற வேதத்துக்கு இருக்குமே தவிர அது என்னத்துக்கு அவன்கிட்ட இருக்குது, செயல்படத்தானே இருக்குது, செயல்பட மாட்டேங்கிறானே. அதை சொல்லிவிட்டு இவங்க யார் மாதிரி இருக்கிறான்றத மசலில் ஹிமாரி, அவர்கள் கழுதையை போல இருக்கிறார்கள். யஹ்மிலு அஸ்பாரா, ஏடுகளை சுமக்கக்கூடிய கழுதை. கழுதையுடைய முதுகில் எத்தனை ஏட்டை நுழைஞ்சி வச்சாலும் அதனுடைய அறிவு ஏதாவது வருமா? குரானத்துக்கு 100 குரானை முதுகில் கட்டி வச்சு அதுக்கு என்ன வழங்கு? ஒன்றும் வழங்காது. அதில் உலகத்தோட லைப்ரரியில் உள்ள அவ்வளோ புஸ்தகத்தையும் முதுகில் கட்டி விட்டியோம்னா அதுக்கு என்ன இருக்கு? எது அவனுக்கு குப்பையும் ஒன்று தான், அழுக்கு துணியும் ஒன்று தான், புக்கும் ஒன்று தான். கழுதையை பொறுத்த வரைக்கும் முதுகில் இருக்கிறது அழுக்கு துணியும் அதே மாதிரி தான் அது பார்க்கும், புக்கையும் அப்படி தான் பார்க்கும். அதுக்கு வந்து என்ன செய்யாது, இதில் ஒரு விஷயம் இருக்குது, இது பின்பற்ற வேண்டி இருக்கிறது, இல்லை அறிவுரை இருக்குது, இதன்படி நம்ம நடக்கணும், அதெல்லாம் அதுக்கு தெரியவே செய்யாது. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னா உதாரணம் எப்படி காட்டுறான்? மசருள்ளதீன ஹும்மிலு தௌராத், தௌராத்தை சுமத்தப்பட்டு சும்மலம் யஹ்மிலுஹா, பிறகு சுமக்காமல் இருக்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் மசலில் ஹிமார், அவங்களுக்கு கழுதை தான் உதாரணம். கழுதை மாதிரி இருக்கிறாங்க. யஹ்மிலு அஸ்பாரா, அந்த ஏடு, அஸ்பார்னா ஏடுகள், ஏடுகளை சுமக்கக்கூடிய ஒரு கழுதையை போல் இருக்கிறார்கள். பேச மசலுல் கௌமில்லதீன கதபு வியாயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு இதுதான் சரியான உதாரணம். அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பாமல் இருக்கிறான்ல, அவனுக்குரிய சரியான உதாரணம் எதுன்னு கேட்டால் இதுதான் சரியான உதாரணம், கழுதை தான் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ எந்த நம்ம உலகத்தில் செய்வாங்க, ஏடு சுமக்கும் கழுதைகள்ன்ற பழமொழி வந்து நம்ம தமிழ்லேயும் கூட என்ன செய்வாங்க, அதாவது படித்தும் படிக்காமல் இருப்பான்ல அவனுக்கு சொல்லுவாங்க, இவன் ஏடு சுமக்கிற கழுதை, இவன் நிறைய பட்டம் வாங்கியிருப்பான், பிஏ எம்ஏ என்ன வச்சுருப்பான், எல்லாம் செஞ்சுட்டு டவுரி வாங்குவான். அவ்வளோ படித்து அவனுக்கு டவுரி வாங்குற தப்புன்னு தெரியலையில, இவன்லாம் யார்? ஏடு சுமந்த கழுதை. பேப்பரில் நீ பட்டம் வாங்கலாம், பட்டம் வாங்கி உனக்கு இது தெரியலையே, லஞ்சம் வாங்குறான். லஞ்சங்கிறது அடுத்தவனை காசு அநியாயம்னு தெரியாட்டி என்ன படித்த நீ படிச்சிருக்கிற, பட்டம் வாங்கியிருக்கிற, எல்லாம் செஞ்ச பிறகு என்ன செய்கிறான், ஒரு அதிகாரியை உட்காந்து லஞ்சம் வாங்குறான். அப்போ அவனுக்கு என்ன சொல்லுவாங்க, இவன்லாம் ஏடு சுமக்கிற கழுதை, பேப்பரை படிச்சுட்டு வந்துட்டாங்க, அதில் வந்து பிறருடைய சொத்தை எடுக்கக்கூடாதுங்கிறத முக்கியமான ஒரு இல்மு, அந்த கல்வியை நீ கற்றுட்டு வந்து என்ன செய்கிற, நீ லஞ்சம் வாங்குற. அப்போ இவன்லாம் யாருன்னு கேட்டால் ஏடு சுமக்கிற கழுதைகள்னு சொல்லி இவங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னா உதாரணத்தின் மூலமாக சில விஷயங்களை விளக்கும் பொழுது இப்படி உதாரணத்தின் மூலமாக சொல்லும்போது நல்லா விளங்கும். அதே மாதிரி சில ஆட்களுக்கு வந்து அறிவுரை சொன்னோன்னு வைய, அறிவுரை சொல்லும்போது கேட்காம ஓடுறான்னா ஓடுறான்னு அர்த்தம் கிடையாது, மாட்டேங்கிறான். கேட்க மாட்டேங்கிறது நம்ம ஓடுறோமா நமக்கு தெரியுது, நம்ம போய் சொல்கிறோம், இப்படி பேசாமல் இருந்தால் கூட ஓட தான் செய்கிறான். நீங்கள் ஒரு அறிவுரையை சொல்கிறீங்க, அவன் கேட்காம ஓடினான்னு சொல்லலாம், கேட்காம இந்த இடத்துல இருக்கிறான், ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதை காதில் தான் உழுதே தவிர உள்வாங்க மாட்டேங்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த போதனையை வந்து புறக்கணிக்கிறான். அப்போ போதனையை புறக்கணிக்கிறதுக்கு உதாரணம் காட்டுறான். எந்த உதாரணம் காட்டுறான்னு கேட்டால் இவர்கள் வந்து ஃபமாலகும் அணி ததிக்கிறத்தி மூர்தீன், இவர்கள் ஏன் இந்த அறிவுரையை புறக்கணிக்கிறார்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் கேட்டால் கண்ணகும் ஹும்ருன் முஸ்தன்ஃபிரத்துன் ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கண்டு வெருண்டோடுகிற கழுதைகளை போல் இருக்கிறார்கள். சிங்கத்தை கண்டால் கழுதை அப்படி ஓடும், கழுதை வந்து எதை கண்டாலும் ஓடாது. சிங்கத்தை மட்டும் பார்த்துருச்சுன்னு வைங்க, அது வந்து பயங்கரமாக தலை தறிக்க ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த ஓட்டம் வந்து கடுமையான அதனுடைய இயல்புக்கு மிஞ்சின வேகமாக இருக்கும். உயிர் காப்பாற்றுறேன்னா வேகம் தன்னால் வந்துடும்ல. சாதாரணமாக ஓடினா கூட நம்மளை ஒருத்தன் கொல்ல வர்றான்னா வேகம் ஜாஸ்தியாக வந்துடும்ல, சுற்றுவான்னு சொன்னால் குத்திடுவான்னு சொன்னால் படு வேகமாக போவோம்ல. அந்த மாதிரி கழுதைகள் என்ன செய்யும்னா தாறுமாறான வேகத்தில் ஓடும். எதுக்காக ஓடும்னு கேட்டால் அந்த சிங்கத்தை கண்டவுன பயந்து நம்ம சாப்பிட்ருன்னு பயந்துட்டு. அப்போ சிங்கத்தை கண்டவுன வெறுண்டு ஓடுகிற கழுதைகள் வந்து எந்த விரைவாக எந்த வேகமாக ஓடுமோ அந்த மாதிரி ஓடுறாங்க. இவங்க புறக்கணிக்கிறவங்க ஓடலாம் இல்லை, இருக்கத்தான் செய்கிறான். அவன் அந்த கருத்தை விட்டு ஓடுறான், நம்ம சபையை விட்டு ஓடலை, அந்த கருத்தை விட்டு ஓடுகிறான். எவ்வளோ வேகமாக ஓடுறான், கழுதை ஓடுற மாதிரி ஓடுறான். இது எனக்கு வேணவே வேணாம், நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பஞ்சு வைக்காத குறையாக ஓடுறான். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அல்ல என்ன உதாரணம் காட்டுறான்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து சிங்கத்தை கண்டு வெறுண்டோடுகிற கழுதை போன்றவர்கள். யார் வந்து அறிவுரையை கேட்காமல் இருக்கிறாங்களோ, நல்ல விஷயம் சொன்னால் கேளு, சந்தேகம் கேளு, எதிர்கேள்வி கூட கேளு, அதான் சரியான முறை. கேட்கவே மாட்டேன்னு ஓடுனீங்கன்னா நீ யார் மாதிரி இருக்கிற, சிங்கத்தை கண்டு வெறுண்டோடுகிற கழுதை போல் இருக்கிறான்னு நல்லா சொல்லி காட்டுறான். இது மாதிரி வந்து இன்னொரு கழுதை உதாரணம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். இதை வந்து நம்ம என்ன செய்வோம், வந்து நாளைக்கு பார்ப்போம். வழக்கம் போல் இந்த அப்டேட் கேட்குறாங்கல்ல அதை சொல்லிக்கிறோம். அப்டேட் என்னென்னு கேட்டால் இப்போ வந்து ஈரானுடைய அந்த யுத்த சம்மந்தமாக தான் அப்டேட்டை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி உள்ள விஷயம் என்னென்னு கேட்டால் 2-3 விஷயத்தை பதிவு செஞ்சிடறேன்.
அதாவது நம்ம அதிபர் இருக்கார் இல்லையா, பிரதமர், இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு நாட்டின் அதிபர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஹாமினிங்கிற ஒரு நாட்டுடைய அதிபர் அந்நியாயமாக கொல்லப்பட்டிருக்காரு. அங்கிட்டு சண்டை நடந்து கொல்லப்படல, வலுக்கட்டாயமாக போய் தாக்கி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது உலகம் பூரா என்ன மரபுன்னு கேட்டால் ஒரு எல்லா நாட்டு தலைவர்களும் கண்டித்து நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு எதாவது செய்வாங்க. இந்த மோடி வந்து கண்டிக்கவே இல்லை இது வரைக்கும். ஒரு நாட்டின் மீது அதிபரை போய் தாக்கியிருக்கிறாங்க, அந்த அதிபரை தாக்குனது அது கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு வாயிலேருந்து வரவே இல்லை. யார்கிட்ட? இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறாரு. உலகத்தில் எல்லா மனுஷனுக்கு எதிரி கூட என்ன செய்வான்னு கேட்டால் இந்த மாதிரி செயலை வந்து கண்டிப்பான். இவர்கிட்ட அந்த தன்மை உள்ளுக்குள்ளப்பெல்லாம் வெறி எப்படியாவது அப்படிங்கிறது இருக்குது. அதுபோக வந்து இவர் வந்து மோடிக்கு இறங்கி நண்பராக வேறு இருந்தார். இந்தியாவுடைய பிரச்சனைக்கு எதிராக சில பாகிஸ்தானில் ஐநாவில் தீர்மானம் கொண்டு வரும்பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. இந்த ஈரான்காரங்க வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வாக்களிச்சிருக்கிறாங்க பல சந்தர்ப்பங்களில். அப்படிலாம் இருந்தும் கூட இவர் என்ன செய்யலை, அந்த ஆளுக்காக வேண்டி ஒரு அனுதாபம் தெரிவிக்கல. அது ஒன்று. அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு தேதியில் வந்து 163 பேருங்கிறாங்க. 163 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில். இந்த சிறுமிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ பள்ளிக்கூடத்தை குறி வச்சு கொண்டு போட்டிருக்கிறான். அதுக்கு இந்த அப்பாவிகளை கொன்றதை கண்டிக்கிறேன்னு சொல்லி யார் சொல்கிறா? அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ்லாம் கூட கண்டிக்கிறாங்க இந்த செயலை. இது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒன்றை இந்த தேதி வரைக்கும் கண்டிக்கவே இல்லை. அதே நேரத்தில் வந்து அபுதாபியில் ஒருத்தர் வந்து இந்த ஈரான் தாக்குனதில் ஒரு அப்பாவி ஒரே ஒருத்தன் தவறுதலாக பட்டு வந்து இறந்துட்டான். அதுக்கு அபுதாபி மன்னருக்கு ஃபோன் போட்டு நாங்கள் உங்களோட இருக்கிறோம், அந்த ஒருவர் இறந்ததுக்கு நாங்கள் வருத்தத்தை அநியாயமாக கொல்லப்பட்டுட்டார், வருத்தத்தை தெரிவிக்கிறோம்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாரு யார்? மோடி. எப்படிப்பட்ட கிறுக்கு பயல்கள்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிறோன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமும் இல்லாமல் ஒரு கெட்ட ஒரு செயலை செஞ்சுருக்கிறான்றது ஒரு கண்டம் கூட இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். இது ஒரு தகவலாக வச்சுக்கிறோம். இப்போ உள்ள நிலைமை என்னென்னு கேட்டால், இப்போ சில விஷயங்கள் இந்த போர்க்களத்தில் வந்து சில செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது. என்ன பரவுதுன்னு கேட்டால், அமெரிக்கா வந்து ஈரானுடைய 11 போர்க்கப்பல் இருந்துச்சு, போர்க்கப்பலை அழிச்சிட்டோம், கடற்படையை கம்ப்ளீட்டாக காலியாக்கிட்டோன்னு ட்ரம்ப் போட்டிருக்காரு. அவர் ட்விட்டரில் எழுதியிருக்காரு. அவர் நினைஞ்சிட்டார் 11 போர்க்கப்பலையும் அழிச்சிட்டோம், கடற்படை கம்ப்ளீட் சப்ஜாடாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதை சொன்னது அப்படியே எடுத்து பரப்புகிறாங்க. அவர் சொன்னது அப்படி பரப்புனாதாக இருந்தால் அதுக்கு உள்ள விளக்கத்தோடு பண்ணணுமா இல்லையா? அது என்னென்னு கேட்டால், ஈரானில் வந்து ஒரு நாட்டில் 11 போர்க்கப்பலாக இருக்குது. நான் கேட்குறேன், ஒரு இலங்கையில் கூட அவ்வளோ இருக்காது. போர்க்கப்பலுங்கிறது நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு நாட்டில் படைங்கிறது வந்து ஒரே 10 விமானம் இருக்குன்னு ஒத்துக்குறீங்களா? எந்த நாட்டிலேயாச்சும் அது மாதிரி தான். அது கடற்பகுதியில் வாழக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த நாடுகள் வந்து ஏராளமான கப்பல்கள் வச்சுருப்பாங்க. அப்போ இவன் என்ன செய்யறான்னா 11 கப்பல் தான் இருந்த மாதிரி 11 அழிச்சிட்ட மாதிரி இது பண்ணுறாங்க. உண்மையில் ஈரானில் எவ்வளோ போர்க்கப்பல் இருக்குதுன்னு கேட்டால் பெரிய போர்க்கப்பல் 145 இருக்குது ஈரானுடைய போர்க்கப்பல் எண்ணிக்கை. அது மாதிரி 5000 வந்து சிறு படகுகள் மாதிரி பந்தய படகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி படகுகளில் இப்போ ஏவுகணை ஆயுதம்லாம் பொறுத்திருப்பாங்க. அந்த படகை ஓட்டிகிட்டு போய் அடிப்பாங்க பெரிய கப்பலில், சுக்குநூறாக செதறி போயிடும். அது மாதிரி 5000 இருக்குது. 5000 படகுகள் வைத்திருக்கிறார்கள். மின்னல் வேகத்தில் போய் தாக்குதல் நடத்தக்கூடிய படகுகள். அது அதை இந்த இதெல்லாம் தெரியாது, சேட்டலைட்லாம் தெரியாது. ஸோ மீன்பிடி படகு மாதிரி தான் தெரியும், அதனால் குண்டெல்லாம் போட முடியாது. அந்த மாதிரி இருக்குது. 5000 இருக்குது. பெரிய கப்பல் 145 இருக்குது. இவன் 11 எந்த 11 அடித்தான்னு தெரியலை. 11 அடிச்சுட்டு இந்த ட்ரம்ப் பச்சையாக போய் சொல்கிறான். ஒரு நாட்டோட அதிபர் வந்து மொத்தமே 11 கப்பல் தான் வச்சுருந்தாங்க, 11 அழிச்சு விட்டோம், ஈரானு கடற்படையே இல்லைங்கிறான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்போ ஹுர்முஸில் வந்து டெய்லி அடிச்சிட்டு இருக்கான, எதை வச்சு அடிக்கிறான்? ஹுர்முஸ் இந்த ஜலசந்தி இருக்கா இல்லையா, அதன் வழியாக வரக்கூடிய 3 கப்பலை நேற்று வரைக்கும் மூழ்கடிச்சு விட்டான். அவன்கிட்ட கப்பலெல்லாம் காலி பண்ணிவிட்டு எதை வச்சு இருந்தான்? அதுக்கு பிறகு தடுத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நீ போக முடியல ஹுர்முஸ் பக்கம். அவன்கிட்ட 11 கப்பல் தான் இருந்துச்சு, 11 அழிச்சிட்டோங்கிற உண்மையாக இருக்குமே. ஆனால் அந்த பக்கம் நீ ஆதிக்கத்தை எடுத்துருப்பிய. கடல் படை காலியாச்சுன்னா கடல் வந்து அவன் ஆதிக்கம் இல்லாமல் போயிடும். நீ உள்ளே போக வேண்டியதானே. உன்னுடைய வியாபார வர்த்தக கப்பலெல்லாம் அமெரிக்காவுடைய ஆயில் ஏற்றிட்டு வந்த கப்பலாம் அடித்து நொறுக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி வரைக்கும். அதனால் அவர்கள்ட்ட வந்து 5000 படகுகள், அதை வச்சே சமாளிப்பாங்க. 145 ஒரு 11 போயிருக்குது. 11 கப்பல் தான் போயிருக்கே தவிர அது அடிக்க முடியும். கடலில் ஓப்பனாக நிற்கிறது தானே, மேலேருந்து குண்டு போட்டால் யாருன்னா எது ஒன்றா அடிக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி அடிக்கிறத வச்சுட்டு ஒரு சாதனை மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் சொன்னது அப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு கடற்படை காலின்னு அவன் போடுறான். கீழே குறிப்பு எழுதணுமா இல்லையா? கடற்படை காலின்னு சொல்கிறாரு, ஆனால் அப்படி கிடையாது. அந்த நாட்டில் வந்து கப்பல் எவ்வளோ தேடி பாருங்க, நீ வேண்டாம் இதில் அடித்து பாருங்கள், நெட்டில் அடித்து பாருங்கள். ஈரானுடைய கடற்படை எவ்வளோ நீங்களும் அடித்து பாருங்கள், ஏஐயில் அடித்து கேளுங்க. கடற்படை கப்பல் எத்தனை வச்சுருக்காங்கன்னு கேளுங்க. கேட்டுட்டு என்ன செய்யணும், ஓ இவ்வளோ கப்பல் வச்சுருக்கானா, இப்போ 11 அடிச்சுப்படி அவன் பொய் சொல்கிறான். அதனால் அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை. அதே மாதிரி வந்து
அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா செஞ்சதை சொல்லிவிட்டு நான் ஈரான் செஞ்சது ரெண்டாவது சொல்கிறேன். அணுசக்தி மையத்தின் மீது அந்த தாக்குதல் நடத்திட்டாங்க. இஸ்பஹானில் இருக்கிற அணுசக்தி மையம், அந்த அணு ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல, அதை வந்து அதில் போய் அடித்தாங்கன்னு வருது. இதில் தான் முதல்ல அடித்தாங்க. முதல்ல எங்கே அடித்தாங்களோ அதில் மறுபடியும் அடித்தாங்க. சரி, இப்படி அடிச்சுன்னு சொன்னால் அதில் வந்து நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு பதட்டமான ஒரு நிலையில் இவன் எங்கெங்கெல்லாம் அதில் இவன் தலைவரே கொண்டு இருக்கும் பொழுது இவன் எங்கெல்லாம் கொண்டு போடுவான்னு ஒரு அறிவு இல்லாமல் இருப்பான். இஸ்பஹானில் அடிப்பேன்னு உனக்கு தெரியாதா? இஸ்பஹானில் அடிப்பேன், அரசு அலுவலகங்கள் அடிப்பேன்னு தெரியத்தானே செய்யும். அதில் உள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இவன் குண்டு போடுவான்னு தெரியும், கட்டடம் தான் இருக்கே தவிர அதில் உள்ள எந்த ஒன்றையும் வைக்கல. அவங்க காலி பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே, வேறு இடத்துக்கு சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதை சொல்லவும் செஞ்சுட்டாங்க, எல்லாம் சேஃப்டியாக இடத்துல வச்சுருக்கோம்னு சொல்லி. அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அணுசக்தி ஆராய்ச்சி மையம்னு ஒரு பில்டிங் வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் அணுசக்தி ஆராய்ச்சி மையத்தை பெரிய பாம்பு போட்டு நினைஞ்சிட்டோம், கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாகவும் காலி பண்ணல, அதை கூட சின்ன அளவு தான் சேதமாக இருக்குது. நெசமாக ஃபுல்லாக சேதமானால் கூட அதில் வந்து ஒன்றுமே இல்லை. அப்படி அது வந்து அணுசக்தியில் போய் அடித்து இருந்தான்னு சொன்னால் அந்த அணு கதிர்கள் வந்து இன்னாரம் ஈரானை பூரா அழிச்சிடும், பரவ ஆரம்பிச்சிடும். அணுக்களை பொறுத்த வரைக்கும் அதில் தாக்குதல் நடத்தி அதில் அணுசக்தி இருந்துச்சுன்னு சொன்னால், அது எல்லா பக்கமும் பரவுனுச்சுன்னு சொன்னால், அதை சுற்றி உள்ளலாம் போகிறவன் கை கால் மூஞ்செல்லாம் எரியும், கண்ணெல்லாம் தெரியாமல் போயிடும். அப்படியே அந்த அந்த பகுதி பூரா, அந்த மண்டலம் பூரா என்ன செஞ்சிடும். ஹிரோஷிமாவில் அணுகுண்டு போட்டால் என்ன ஏற்பட்டுச்சு? ஒன்றுமே ஏற்படல, சும்மா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அணுகுண்டை அணுசக்தியை தாக்கிட்டவங்கிறான், ஒரு ரிசல்ட்டும் இல்லை. ஆனால் தாக்குன்னு நெசம் தாக்க முடியாதுன்னு இப்போ சொல்ல முடியும். இவன் தாக்குற மாதிரி அவனும் தாக்கத்தானே செய்வான். அதே மாதிரி ஐஆர்ஜிசியுடைய தலைமையகத்தை தகர்த்துட்டோங்கிறான், அதை மட்டும் கம்ப்ளீட்டாக தகர்த்துட்டான். ஐஆர்ஜிசினா என்னென்னா அந்த இஸ்லாமிக்கு புரட்சிகர இராணுவ படை இருக்குல்ல, அந்த படைக்கு சொந்தமான தலைமை அலுவலகம். சரி, தலைமை அலுவலகத்தில் கொண்டு போனவனுக்கு தெரியாதா? தெரியும்ல. பட் கட்டடத்தை வச்சுருவங்க எல்லாம் காலியாக இருப்பாங்க, கட்டடத்தை அழிச்சிருப்பானே தவிர அதில் உட்காந்துட்டா இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம தலைவரே நினச்சிட்டாங்க, கொண்டு போட்டு தாக்கிட்டாங்க, இதுக்கு அடுத்த குறி இதில் வைப்பாங்க. அதான் தலைமையகம்னு செய்யும்போது அதில் குறி வைக்காமல் இருப்பானா? குறி வைப்பாங்க. அது வச்சுட்டு வெறும் பில்டிங் தான் அடிச்சுட்டு போகணும்னு சொல்லி விட்டாங்களே தவிர அதை அடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அந்த தலைமைகளுமே பல ஆயிரம் நூற்றுக்கணக்கான தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டாருங்களாம். அது கிறுக்கம் கூட அங்கே இருப்பான். அந்த மாதிரி இந்த மாதிரி போர் சூழலில் வந்து இவங்க குண்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் தங்கியாக இருப்பான். அது ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ காலத்தில் இப்போ போரெலாம் முடிஞ்ச பிறகு உடனே பயன்படுத்துவாங்க. இந்த போர் சூழல் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த கட்டடத்தை தகர்த்து நெசமானா தகர்த்துருக்கிறான், அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி நிறைய கட்டடங்கள், அரசு அலுவலகங்கள்லாம் நிறைய தாக்கியிருக்கிறான். அமெரிக்கா சார்பில் உள்ளதான் எதை குறி வச்சு அடிக்கிறான்னு கேட்டால் அரசாங்கத்துடைய கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஒரு பகுதியில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் எல்லாம் போய் தாக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதில் எதுவும் வச்சுக்கிறது கிடையாது. அப்போயே முடிவு பண்ணிட்டாங்க, எதெல்லாம் அவன் இலக்கு வைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாடு சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய இதுகளை தான் குறி வைப்பாங்க. அப்போ எதில் எல்லாம் இருக்கிறது, அது உளவுத்துறையுடைய தலைமை, போலீஸு தலைமை, அது மாதிரி சட்டசபை, பார்லிமெண்ட்டு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இதில் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இதை முடக்கிடுவாங்க. அப்படியே அந்த நாட்டுக்காரங்க, எந்த நாட்டுக்காரனுமே அதில் ஒன்றுமே வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நினைஞ்சிருக்காங்கன்னா ஐஆர்ஜிசியுடைய தலைமையகத்தை கம்ப்ளீட்டாக தகர்த்துட்டாங்க, சுத்தமாக தரமட்டம் ஆகிடுச்சு. அது நெசந்தான். அது வந்து பெரிய செய்ய முடியாத ஒரு விஷயம் கிடையாது. அவனும் செய்வான், இவனும் செய்வான், அதில் பிரச்சனை. அவனுக்கு என்ன இது மாதிரி அவன் எதிர்பார்த்தானே இருக்கிறான், அது ஒரு விஷயத்தை பார்த்துடணும். அதே நேரத்தில் வந்து இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்றைக்கி உள்ள நிலைமை என்னென்னு கேட்டால், அந்த அமெரிக்காவில் கலிபோர்னியாவுடைய கவர்னர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா இன்றைக்கி பொதுமக்களை கூட்டி பயான் பண்ணுறார், உரை நிகழ்த்துறார். என்ன உரை நிகழ்த்துறாருன்னு கேட்டால், நீ வந்து எதன் அடிப்படையில் நீ போய் போர் தொடுத்தாய்? கலிபோர்னியாங்கிறது அமெரிக்காவுடைய ஒரு மாகாணம், இந்தியாவில் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட். அதுக்கு அவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கிறது. அந்த கலிபோர்னியாவுடைய மேயர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் இவர் மாதிரி அந்த முஸ்லீம் ஒருத்தர் இருப்பார், மம்தானி, அப்படிப்பட்டவர் இல்லை, முஸ்லீம் இல்லை இவர். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவரை கேட்குறார், 160 சிறுமிகளை கொலை பண்ணீங்களடா, இதுக்கு யாரா பொறுப்பு? இதை செய்ய உனக்கு எவன் அனுமதி கொடுத்தான்? இது மாதிரி சட்ட விரோதம் ஏதாவது இருக்குதா? அமெரிக்காவுடைய எந்த சட்டப்படி இதை செஞ்சான்னு சொல்லி கடுமையாக மக்கள் மத்தியில் அவர் உரை நிகழ்த்தி மக்களை என்ன செய்கிறாரு, அரசுக்கு எதிராக உசுப்பி விடுற மாதிரி பேசுகிறார். ஒரு அதிகாரத்தில் உள்ள ஒருத்தர் பேசுகிறார். இதுதான் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த நிலைமை. இவருடைய செயலுக்கு அமெரிக்காவில் ஆதரவே இல்லை. இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை வழங்கிக்கிறேன். அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அதாவது ஒரு முஸ்லீம் நாடுகளை போய் தாக்கலாமா? இப்போ என்ன கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்டால், முஸ்லீம் நாட்டை போய் ஈரான் சவுதியை தாக்குறான், துபையை தாக்குறான்னா முஸ்லீம் நாடு தானே, முஸ்லீம் நாடை தாக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அடுத்து புனித மண்ணை தாக்கலாமா? மக்கா மதி புனித நாடு சவுதி அரேபியாவில் மக்கா மதினாவெலாம் இருக்குது, புனித மண்ணை தாக்கலாமா? புனித மாதத்தை ரமலான் மாதத்தில் போய் தாக்கலாமா? இதெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறாங்க.
பொதுமக்களை தாக்கலாமான்னு இப்படி இந்த 4 விஷயமாக ஒரு கருத்தில் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஸ்டைலில் பரப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டு தான் தாக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து உங்களை தாக்க மாட்டோம். நாங்கள் எதை தாக்குவோம் என்று கேட்டால், உங்கள் நாட்டில் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துருக்குறீங்க, உங்கள் இடத்துல வச்சு தான் அவன் எங்களை தாக்குறதுக்கான திட்டங்கள்லாம் போடுறான். அவனுடைய கடற்படை உங்கள் நாட்டில் இருக்கிறது, அவனுடைய விமானப்படை உங்கள் நாட்டில் இருக்கிறது, அதனால் அதைத்தான் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்குறாங்க. அதனால தான் இவங்களும் தைரியமாக மக்கள்லாம் அந்த தலைவர்லாம் வெளியெல்லாம் வர்றாங்கல்ல, எதுக்காக வர்றாங்க? தைரியமாக இவன் சொல்லிட்டு செய்கிறதுனால. அவன் சொல்லாமையெல்லாம் செய்யலை, ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் போட்டு சொல்லிட்டு தான் செய்கிறோங்கிறாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் இதை இலக்கு வச்சுருக்கோம், தாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அங்கே பொதுமக்களை தாக்கவே கிடையாது. அமெரிக்காவுடைய இராணுவ பேஸ் இருக்கும்ல, இராணுவ பேஸ் 2 வகை இருக்குது. விமானத்துக்குன்னு உள்ள ஒரு பேஸ் வச்சுருப்பாங்க, கடல் பகுதியாக இருந்தால் கடலுக்கு உள்ள கடற்படை தளம் ஒன்று வச்சுருப்பாங்க. எந்த தளமாக இருந்தாலும் ரெண்டையுமே நாங்கள் என்ன செய்வோம், அதில் உள்ள தளத்தையும் அழிப்போம், அதில் கப்பல் இருந்தால் கப்பலையும் அழிப்போம், விமானம் இருந்தால் விமானத்தையும் அழிப்போம். அதுதான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லி அதைத்தான் குறி வச்சு என்ன செய்கிறாங்க, தாக்குறாங்க. பஹ்ரைனில் தாக்குனாலும் சரி, அது மாதிரி வந்து துபாயில் யூஏயில் தாக்குனாலும் சரி, அது போக யூஏயில் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா வேறு பில்டிங்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க. யூஏயில் மட்டும், அமீரகத்தில் மட்டும் தாக்கியிருக்கிறாங்க. எதுக்கு தாக்கியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இவன் வந்து இந்த கத்தாரில் முதல் தாக்குன உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்காக்காரங்கெல்லாம் அவங்களுடைய அந்த பேஸில் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் குண்டு போட்டு தாக்கிடுவான்னு பயந்துக்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டலில் போய் தங்கிட்டானுவோம். இந்த அமெரிக்க ஆட்கள் போனால் என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அப்படி ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்ம இங்கே கொண்டு விட மாட்டாங்க அப்படி நினைத்து கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் வந்து அந்த கடற்படை தளத்தில் இருக்க மாட்டான், அந்த தளத்தில் கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு சாதாரண பயணிகள் மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் முழுசாக ஆக்கிரமித்து அது பூரா அவங்க தங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா பக்கமும் உளவுத்துறை தகவல்லாம் இருக்கிறது. அதை தெரிஞ்சு அந்த பில்டிங்கை பார்த்து குறி வச்சு அடிக்கிறாங்க. அதில் அமெரிக்காக்காரன் தான் இருக்குது. அமெரிக்காவுடைய சோல்ஜர், இராணுவ பொதுமக்கள் இல்லை, அமெரிக்காவில் இந்த சண்டைக்குன்னு தயாரிக்கப்பட்ட இராணுவ வீரர்கள் தங்கி இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி பில்டிங்களை தான் தாக்குறாங்க. சில பில்டிங்கெல்லாம் எரியறதை பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து யூஏயில் வந்து இந்த கடற்படைத்தனம் இல்லாமல் இந்த சிஐ என்ற அமெரிக்காவோட உளவுத்துறை இருக்கு இல்லையா, அந்த உளவுத்துறைக்குன்னு ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது. அந்த அலுவலகம் கட்டடத்துக்கு மத்தியில் தான் இருக்குது. அதில் கொண்டு அடிக்கிறாங்க. அதை அடிச்சுன்னா பார்வைக்கு என்ன தெரியும், சாதாரண கட்டடத்தில் அடிக்கிறான்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அது என்ன கட்டடம், அந்த கட்டடத்தை அடித்தா அதுக்கு இதையும் அடிக்கலை அதையும் அடிக்கலை, அதுக்கு பக்கத்தில் உள்ள அதையும் அடிக்கலை, அதுக்கு பக்கத்தில் உள்ள இதையும் அடிக்கலை, அதை மட்டும் எதுக்கு அடிக்கிறான் அப்படின்னு கேட்டால், அது சிஐயோடைய தலைமை அலுவலகம். அப்போ சிஐங்கிறது அமெரிக்காவுடைய உளவுத்துறை. அவன் தான் அந்த மாதிரி ஸ்கெச் பண்ணி கொடுக்குற எல்லா வேலையும் அவன் தான் செய்கிறான். 50 வேலையும் பிளான் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு தலைமையகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதைத்தான் அடிச்சிருக்கானே தவிர எந்த ஒரு சிவிலியன் அடிக்கவே இல்லை. பொதுமக்கள் எத்தனை செத்தான்னு சொல்லி ஒரே ஒருத்தன் இது வரைக்கும் உள்ளதில் ஒரே ஒருத்தன் விபத்தில் தற்செயலாக நினைஞ்சிருக்கிறான். அவன் அந்த பக்கம் போகக்கூடாதுண்ணா, தாக்குதல் பண்ணுறாமோ எட்டி கிட்ட போனான்னு சொன்னால் அது இப்போ சில நேரத்தில் சில பற்றும். அப்படி ஒருத்தன் வந்து தவறுதலாக ஒருவன் செத்துருக்கிறது தான் சொல்கிறாங்களே தவிர பொதுமக்கள் யாரையும் என்ன செய்யலை, சொல்லலை. பொதுமக்கள் யாரையும் தாக்கவே இல்லை, தாக்க மாட்டோம்னு சொல்லிட்டான். எந்த பொதுமக்களையும் நாங்கள் தாக்க மாட்டோம். அதே மாதிரி அமெரிக்க தூதரகம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஊரை சிட்டிக்குள்ளே ஒன்றா வச்சுக்கிறான் தூதரகத்தை. அப்போ தூதரகத்திலாம் அவனுடைய செயல்பாடெலாம் இருக்குது. அமெரிக்காக்காரன் எங்களை அடிச்சிருக்கான்னு சொன்னால் அவனும் எங்களுக்கு எதிரி தான். அவன் உன் நாட்டில் இருக்கிற காரணத்தில் அவங்க தப்ப விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட யுத்தம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. யுத்தம் நடக்கிற நேரத்தில் எதிரிகளாக தான் பார்ப்போம். அந்த எதிரிகளுடைய இணையம் அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் தாக்குனாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவங்க இப்போ கெதறாங்க. யார், இந்த சவுதியில் இருந்து எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்கா நீங்கள் தான் எங்களை காப்பாற்றானே, நீங்கள் தளமெல்லாம் வச்சுப்பிட்டீங்க, இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னொன்னே அவன் நினச்சிட்டான் எங்களை காப்பாற்ற இயலாது, அவங்களை காப்பாற்ற இயலாதுன்னு சொல்லிட்டு துபாயில் யூஏயில் இருந்த எல்லா விமானங்களையும் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ சில விமானங்களை தாக்குனதுக்கு பிறகு எங்கள் விமானத்தையே காப்பாற்ற முடியல, ஒன்றை எங்கே காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, இதில் யார் பக்கம் வெற்றி நீ பாருங்கள் எவ்வளோ பெரிய கேவலம். நீ ஒரு தளத்தை வச்சுருக்கிற, அவன் தாக்க வரும்போது அந்த இடத்துல நின்று ஃபேஸ் பண்ணணுமா இல்லையா? உயிருக்கு பயந்தவங்க அப்படிலாம் நிற்கவிட மாட்டாங்க. தூரத்தில் உட்காந்துக்கிட்டு விமானத்திலேருந்து கொண்டாந்து கொண்டு போடுவாங்களே தவிர கப்பல்லேருந்து தாக்குவானே தவிர இந்த மாதிரி நெருக்கி வரும்போது நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட கோழைகள்கிட்ட கிடையாது. அதனால் இன்றைக்கி கிளம்பிட்டாங்க எல்லோரும். இன்றைக்கி வந்து அமீரகத்தில் உள்ள எல்லா விமானங்களையுமே எல்லா விமானம் மிஞ்சினது. சில விமானம் தாக்கிட்டாங்கல்ல, கொஞ்சம் மிஞ்சின விமானம் இருக்குது, அதையும் போட்டுருவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த விமானத்தை காப்பாற்றிக்கிறோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இஸ்ரேலுக்கோ அந்த எங்கேயோ போயிட்டாங்க, சைப்ரஸ் தீவுக்கு எங்கே போயிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவன் புனித தலத்தை தாக்க மாட்டான், மக்கா மதீனாவும் தாக்க மாட்டான். அதில் என்னென்னு கேட்டால் சவுதி மேலே அவன் கூடுதலான இலக்கு வச்சுருக்கிறான். என்னென்னு கேட்டால் இந்த சவுதி தான் அதுக்கு திட்டம் போட்டது, வாஷிங்டன் போஸ்ட்டில் வரைக்கும் வந்துருச்சு. அது சவுதி தான் இதுக்கு கொள்றதுக்கு பிளான் பண்ணதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் போஸ்ட்டில் எழுதிட்டாங்க. இந்த சவுதி மன்னர் சல்மான் தான் இதை செஞ்சான்னு சொல்லி. அதுக்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இவனுக்கு பதிலீடு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி சில எண்ணெய்களை அந்த ஆராம்கோலையும் தாக்கியிருக்கிறாங்க.
அவன் தான் காரணம் உண்டு, அவன் தான் சூத்திரதாரின்னு தெரிகிறதுனால கூடுதலாக தாக்கியிருக்காங்களே தவிர அப்போவும் பொதுமக்களும் நாங்கள் தாக்க மாட்டோம், பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து சவுதியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை இன்றைக்கி தாக்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய எம்பசி இருக்கும்ல, அதை தாக்கியிருக்கிறாங்க. தாக்க வேண்டிய விஷயந்தான். அதை விட என்னென்னு கேட்டால், இஸ்ரேலில் உள்ள தாக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அணு கழிவுகள்னு என்ன செய்வாங்கன்னா, அணுவை வந்து வச்சு மின்சாரம் தயாரிப்பாங்க. மின்சாரம் தயாரித்ததுக்கு பிறகு அதனுடைய கழிவு இருக்கும். அந்த கழிவுகள் வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னு சொன்னால் பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்தணும். அது ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வச்சு எப்பவும் தண்ணீரில் அது இருந்து கொண்டு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு என்ன செய்யணும், கழிவுகளையும் பாதுகாக்கணும். இல்லைன்னா அந்த கழிவுகள்லேருந்து விழக்கூடிய அணு கதிர்கள் வந்து பரவுணுச்சுன்னா நாடு பூரா பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அதில் போய் அடிச்சிருக்கிறான் ஈரான். இஸ்ரேலில் உள்ள அணு கழிவுகள் வச்சுருக்காங்கல்ல, அதை அடித்து அந்த கழிவுகள்லாம் தாராக ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த அணு கதிர்கள் வந்து பலரையும் பாதிச்சுக்கிட்டு இருக்குது. இஸ்ரேலில் சின்ன ஒரு அடி அடித்ததில் பயங்கரமாக அது எதிரி அடிக்க வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி 3 எண்ணெய் கப்பல் அழிச்சிருக்கிறாங்க. கப்பல் படையை காலியாக்கிட்டாங்கிறான். இன்றைக்கி 3 எண்ணெய் கப்பலை என்ன செய்கிறாங்க, அழிச்சிருக்காங்க. அதை விட இன்றைக்கி ஒரு பயங்கரமான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள் எல்லாம் 99க்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்டு அறுத பழசான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்கிறோம். இன்று இரவு உனக்கு இருக்கிறது. நீ இதுவரை கண்டிராத, கேட்டிராத, நீ பார்த்திராத ஒரு தாக்குதல் இன்று இரவு இருக்குதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. நீ கேள்விப்பட்டே இருக்காத வித்தியாசமான ஒரு ஆயுதத்தை இன்றைக்கு நாங்கள் ஏவ இருக்கிறோம் சொல்லிட்டு தான் செய்கிறாங்க எல்லாத்தையுமே. அதனால் இஸ்ரேல் வந்து ஈரான் வந்து இப்போ டவுனாகவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க 2 லட்சத்துக்கு மேலே வச்சுக்கிறாங்க ஏவுகணைன்னு சொல்லி. ஒரு ஆயிரக்கணக்கிலாம் கிடையாது. அதனால தான் நம்ம எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிப்போங்கிறான். 2 லட்சத்துக்கு மேலே ஏவுகணைகளை வச்சுருக்கிறாங்க. அது போக என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த இவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஏவுகணைகளை காலி பண்ணுறது தான். அதுக்கு தான் குண்டை போடுறாங்க. இவன் என்ன செய்கிறான்டா, ஏவுகணையெல்லாம் வெளிப்படையெல்லாம் வச்சுக்கிற மாட்டான். ஏவுகணையெல்லாம் எங்கே சுரங்கத்தில் இருக்கும். ஏவுகணை எல்லாம் சுரங்கத்தில் இருக்கும். அந்த சுரங்கத்துலேருந்து இப்படி பட்டனை தட்டு வாங்கி ஓப்பன் ஆகும், இப்படி மேலே வரும், மரம் மூடிடும். அப்போ அதில் வந்து குண்டு போட்டால் உள்ள வரைக்கும் வராது. ரொம்ப ஆழமான பகுதியில் சுரங்கத்தை வைத்து அந்த சுரங்கத்துக்குள்ளே தான் இவனுடைய ஏவுகணையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதனால் ஏவுகணை தளத்தை அடிச்சிருந்தான்னு சொன்னால் இப்படி ரிப்பில் கொடுக்க முடியுமா? ஏவுகணை பூரா அடித்து தள்ளிட்டான்னு சொன்னால் இப்படி ரிப்பில் கொடுக்குறான். அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். சரியான கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த போர் தொடர்கிறது, ஆனாலும் நீங்கள் வந்து அமெரிக்கர்களுக்கு அதிக உயிரிழப்புகளை இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும்ங்கிறான். அவனே சொல்கிறான், அமெரிக்கர்களுக்கு அதிக உயிரிழப்புகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன, டவுனாக இருக்கிறோன்னு தான் அதுக்கு அர்த்தம். அதை விட என்னென்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. என்ன வைரல்னு சொன்னால், செய்தியாளருக்கு வர்றான் ட்ரம்ப். எப்படி வர்றான்னு கேட்டால், அப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு அழுகிற மாதிரி, அழுகிற முகத்தோட, வாடிய முகத்தோட. அவனுக்கு இப்படி திமிரா பேசுவான். ஜெயிச்சுட்டா இப்படி பேசுவாங்க. அந்த மூஞ்சி இல்லை. அந்த பாத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பரிதாபகரமான நிலையில் இப்படி குனிஞ்சதில் நிமிராமல் இப்படி வர்றான். கேள்வி கேட்குறாங்க, இப்படி போகிறான். அந்த வீடியோ பரவிக்கிட்டு இன்னும் இவ்வளவு இருக்கிற காரணம் என்ன, அவ்வளோ டவுன் ஆகிட்டான். அதாவது மனசில் ஆடி போய் எவ்வளோ திமிரா பேசணும். அந்த பக்கத்து நாடு வெனிசுலா பிடிக்கும்போது என்ன மண்டக்கணமாக பேசணும். அதே மாதிரி இது வந்து காசாவுக்கு என்ன செஞ்சோம், நாங்கள் நரகத்தை காட்டுவோம் அப்படிலாம் திமிரா பேசணுமே. எல்லாம் போச்சு. இப்போ ஒன்றும் இல்லையே, கேட்க முடியல. ஏன்டா நீ தாக்குதலுக்கு முடிவு எடுத்தாண்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இன்றைக்கி என்ன செய்கிறான்னா, அமெரிக்காவுடைய அந்த துணை அதிபர் சொல்கிறாரு, இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேல் தான் நாங்கள் தாக்கலை அப்படிங்கிறான். இஸ்ரேல் தான் தாக்குனாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் போனோம், இல்லாட்டி எங்களை தாக்கிடுவாங்கங்கிறது பாதுகாப்புக்காக போனோம், நாங்கள் தாக்கலைங்கிறான். முதல்ல நான் தான் தாக்குனேன். ட்ரம்ப் அவனுடைய இதில் பதிவில் போட்டதை அவன் தான் போட்டான். கொண்டுட்டோண்டு போட்டதே யார், ட்ரம்ப் தான் போட்டான். போட்டு இப்படி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது மக்கள்கிட்ட அமெரிக்காவில் கடும் எதிர்ப்பு வந்த உடனே இதை இஸ்ரேல் தான் செஞ்சாங்க, நாங்கள் அவங்களுக்கு கூட போகலன்னு சொன்னால் எங்கள் இலக்கையும் தாக்கிடுவாங்க, அதனால் நாங்கள் வந்து கூட போனோம்னு சொல்லி அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறான். இப்போ செஞ்சுட்டு சம்மந்தம் இல்லைங்கிறான். இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தைங்கிறான். பேச்சுவார்த்தை தயாராக இல்லை. இது போல் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், அந்த E3 நாடுகள் இருக்கு பாருங்கள். E3 நாடுன்னு சொன்னால் யூரோப்பியன் நாடுகள், ஐரோப்பாவுடைய 3 நாடுகள்னு வச்சுக்கிறாங்க. 3 நாடு எதுன்னு கேட்டால், UK 1, அதாவது இங்கிலாந்துங்கிறோம்ல, UK யுனைடெட் கிங்டம், UK 1, ஃப்ரான்ஸ் 1, ஜெர்மன் 1, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் E3 நாடுகள்னு. இவனும் என்ன செய்கிறாங்கன்னா கூட்டு பண்ணி இப்போ நம்ம அமெரிக்கா ஆதரிக்கணுங்கிறாங்க. அமெரிக்கா போர் தொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஆதரிக்க மாட்டோன்ட்டாங்க. நீ யாரை கேட்டு போருக்கு போனேன், எங்களை கேட்டியா, ஐநாவில் அனுமதி கேட்டியா, எங்கள்கிட்ட ஆலோசனை பண்ணியா, அது ஒத்துக்கிற முடியாது, போருக்கு எந்த நியாயமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இப்போ தாக்குதல் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து நாங்கள் ஆதரிப்போங்கிறாங்க. எப்படி ஆதரிப்பாங்க, அந்த பிரிட்டனுடைய சைப்ரஸ் இருக்கிற சைப்ரஸ் தீவில் வச்சு தான் தாக்க போகிறாங்க. சைப்ரஸ் தீவில் வந்து பிரிட்டன்காரன் என்ன செய்யறான், அவனுக்கு இடத்த கொடுத்துட்டான். கொடுத்த உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நேற்று சைப்ரஸில்
அடித்தவன சைப்ரஸ் விமான நிலையம்லாம் சேதமாகி போச்சு. அதுக்கப்புறம் பிரிட்டன்காரனை சென்றான் அந்த இடத்த மட்டும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவன் சோல்ஜர்லாம் அந்த ஓட்டிகிட்டு போயிட்டான். அவன் ஆளுக்கு சேதம் வரக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்காட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ என்ன செய்கிறான்னா ஃப்ரான்ஸுக்காரன் வந்து நாங்கள் சைப்ரஸுக்கு பாதுகாப்பாக எங்களுடைய கப்பல் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இந்த டேரெக்டாக ஜெர்மனி இறங்குறது. ஜெர்மனி இறங்குறான், அந்த ஃப்ரான்ஸ் இறங்குறான், இங்கிலாந்து இறங்குறான். 3 நாடு சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சைப்ரஸில் வந்து அதை தாக்கிடக்கூடாது. ஈரான் வந்து சைப்ரஸை ஈரான் மீது தாக்குறதுக்கு வரல, வந்து அந்த கப்பலை மூழ்கடிச்சிடாங்கன்னு தெரியும். சைப்ரஸை நின்றுக்கிட்டு சைப்ரஸை ஈரான் தாக்கும்ல, தாக்க வரும்போது அதை தடுக்கிறது, சைப்ரஸை பாதுகாக்கிறதுக்காக இவன் நிற்கிறாங்க. அப்போ 3 நாடுகள் தெரிஞ்சு வரும்போது கூட இவன் பயப்படாமல் இருக்கிறான்னா அவன்கிட்ட விஷயம் இருக்கிறது. ஆனால் சேதம் வருது, சேதம்லாம் இல்லைன்னு இல்லை, ஒரு 25% சேதம் இருக்கும். அதாவது அவனுக்கு ஒரு 75% சேதம் இருந்தால் ஈரானுக்கு ஒரு 25% சேதம் கண்டிப்பாக இருக்கும். இருக்கவே போரில் வராமலாம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கை தான் வாங்கியிருக்கு. இவன் சொல்லக்கூடலாம் பொய்யா சொல்கிறாங்க. அந்த 11 கப்பல் விஷயம் ஒன்று, அந்த அலுவலை தாக்கிட்டோம், இந்த அலுவலை தாக்கிட்டோங்கிறாங்க இல்லை, இதெல்லாம் வந்து இருக்க தான் செய்கிறது. இதெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்கிற அளவுக்கு உள்ள விஷயம் கிடையாது. கை யாருக்கு ஓங்கியிருக்குன்னு தான் பார்க்கணும். போரில் இங்கிட்டும் சேதம் அங்கிட்டும் சேதம் இருந்தாலும் யாருடைய ஓங்கி இருக்குன்னு சொன்னால் இவங்க கை தான் இன்றைக்கி வரைக்கும் ஓங்கி இருக்குது. 3 நாடு சேர்ந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டோன்ட்டாங்க. அது மாதிரி பிரிட்டனில் உள்ளவங்கெல்லாம் என்ன செய்ய, பிரிட்டனில் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பிரிட்டன்காரன் UAEயில் எல்லாரும் காலியாக சொல்லிட்டான். அங்கே பிரிட்டன் இருக்காதுங்கிறான். எப்படி பயந்து ஓடுறாங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன செய்கிறாங்க, விமானம் இன்றைக்கி இயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விமானத்தையும் இயக்குறான்னு சொன்னால் அவன் வந்து வெகுஜன மக்களை தாக்கலை, இவங்களாம் தான் பூட்டி வச்சுருந்தாங்க. இப்போ விமான சேவை வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு எங்கள் UAEலேருந்து. இன்றைக்கி எக்கச்சக்கமான பேர் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்காங்க, நிறைய மக்கள் வந்திருக்காங்க இன்றைக்கி விமானங்களில். அது மாதிரி இருக்கும்போது என்ன செஞ்சான், பிரிட்டன்காரன் வந்து அங்கேருந்து காலி ஆயிருங்க, 3 லட்சம் பேரையும் காலியாக சொல்லிட்டான். அந்த நாட்டில் இருக்க நமக்கு சேஃப்டி இல்லைண்டு. இவங்களுக்கு எங்கே போனாலும் சேஃப்டி இல்லைங்கிற பயந்து சாவுறாங்க. அவன் தெளிவாக சொல்லிட்டான், பொதுமக்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம்னு சொல்லி. அங்கே வந்து நீ இராணுவ தொடர்பு இருந்தாலே தவிர யாரையும் தாக்க மாட்டோம்னு தெளிவாக அறிவித்த பிறகு பயந்துக்கிட்டு என்ன செய்கிறான், எல்லாத்தையும் வர சொல்கிறான். அதனால் இன்றைக்கி வந்து அது ஒரு விஷயமாச்சு. இது போக இன்னொரு விஷயத்தை மார்க்க ரீதியாக ஒரு ஃபித்னா கிளப்புறாங்க. என்னென்னு கேட்டால் அந்த குனூத்து வராங்க பல ஊர்களில். அந்த விஷயத்துக்காக வேண்டி அமெரிக்கா இஸ்ரேல் அழிச்சரு, ஈரானுக்கு வெற்றியை கொடுன்னு கேட்குறாங்க. ஈரானுக்கு எப்படி துவா செய்கிறது, அப்படி இவங்க பெரிய மார்க்கப்பட்டு முத்திப்பை என்ன செய்கிறாங்க, ஈரானுக்கு எப்படி துவா செய்கிறதுங்கிற மாதிரி அதை ஒரு கொஸ்டின் ஆக்கிட்டு பரப்பிட்டு தெரியுறாங்க. ஈரானுக்கு துவா செய்கிறதா எதுக்கு செய்கிறோம், ஈரானுடைய அனைத்துக்கும் செய்கிறோமா, ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு செய்கிறோமா? ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் ஒரு அநியாயம் அநியாயக்காரன் அவன் நியாயத்தின் பக்கம் நிற்கிறான். அவன் வந்து பைத்துல் முகத்தஸ்க்காக நிற்கிறான், அவன் ஹமாஸ்க்காக நிற்கிறான், அந்த போராளிகளுக்காக நிற்கிறான். அவன் வந்து இந்த வல்லாதீத்துக்கு பயப்படாமல் தைரியமாக நிற்கிறான். அவன் தான் போர் வந்து ஆரம்பித்தவன் இல்லை, அவன் மீது போர் திணிக்கப்பட்டிருக்கு, அவனுடைய தலைவனை இழந்திருக்கிறான். இந்த விஷயத்தில் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு கேட்குறது எப்படி மார்க்கு தப்பாகும்? நல்லது பூரா மார்க்கத்தில் நல்லதுக்கெல்லாம் ஏற்றுக்கிற விஷயம் தானே. அப்போ அல்லா வந்து நேற்று நம்ம சொன்ன மாதிரி ரோமாபுரிக்கு அப்படி சொன்னான். ரோமாபுரி வந்து வெற்றி பெறும், வெற்றி பெற்றவன மூமின்கள்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள்னா என்ன அர்த்தம்? அதில் மகிழ்ச்சி அடையலான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அதனால் இவனுடைய கை ஓங்குனா நமக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னு கேட்டால் அவன் அமெரிக்காவை அழிக்கிறதுனால, அமெரிக்காவை அழிக்கிறது இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு எவன் வந்தாலும் சரி அது நம்ம மகிழ்ச்சி அடையலாம். அதனால் அதுக்கு துவா செய்கிறது எப்படி என்னமோ அவனுக்கு ஒரு சொர்க்கத்தை கேட்ட மாதிரி. என்ன துவா கேட்குறோம், இந்த போரில் வந்து என்ன செஞ்சிரு, ஈரானுக்கு உதவி செய்ய அந்த அமெரிக்கா இஸ்ரேல் அழிச்சிருன்னு குணத்தில் கேட்குறாங்க. இதில் என்ன இது பெஸ்ட்டே கண்டாங்கன்னு தெரியல. ஏதாவது இந்த சலவி கூட்டம் ஏதாவது கிளப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா பதிவுகளை போட்டு ஒரு மன உளைச்சலை உண்டாகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கேட்கலாம் தப்பு கிடையாது. மார்க்கத்தில் எதை வச்சு தப்புங்கிறது அது நியாயத்துக்கு துவா கெட்டதுன்னு சொல்லிட்டு துவா செய்ய வேணான்னு சொல்லுது. இது கெட்டது, அவனை சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொன்னால் கேட்கக்கூடாது. அவனை மாதிரி ஆட்களை ரோமாபுரிய வந்து கிறிஸ்தவர்களை ஜெயிச்சது அல்ல என்ன செய்யலாம் சந்தோஷங்கிறான். அவனுக்கு நமக்கு அல்லாவுடைய மகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்ச விஷயத்தை ரோம் அத்தியாயத்தில் என்ன செய்யறான், ஓ யௌமஇதின் யஃப்ரஹுல் மூமினூன், ரோமாபுரி ஜெயிச்ச பிறகு மூமின்கள் மகிழ்ச்சி அடைவார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். மூமின்கள் மகிழ்ச்சி அடையலாம்ல, அதே மாதிரி இவன் ஜெயிச்சா நாங்கள் மகிழ்ச்சி அடைத்தான் செய்வோம். இது மகிழ்ச்சி அடைகிற விஷயமா இருக்கிறதோ அதுக்காக துவா செய்கிறது நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம செய்கிறோமே தவிர அந்த ஷியா கொள்கைக்கு நம்ம துவா செய்யலை, அவனுடைய கொள்கையை ஆதரித்து துவா செய்யலை. அதை விளங்காமல் என்ன செய்கிறாங்க, எதுக்கு கேட்குறோன்னு புரியாமல் ஒருத்தர் வைத்த வழியாக இருக்கார், ஒரு காஃபிர் வந்து துவா செய்ய சொல்கிறாரு, அவர் துவா செய்கிறோம். காஃபிருக்கு அப்படி துவா செய்ய என்ன துவா செஞ்சேன், காஃபிருக்கு சொர்க்கத்துக்கு துவா செஞ்சேன்னா, காஃபிர் வந்து வைத்த வழி துவா செய்யணும் உங்கள்கிட்ட கேட்குறாரு, செய்யலாம்ல, செய்யலாம். அப்போ நீ எப்படி காஃபிருக்கு தோஷம், நீ காஃபிர் ஆதரிக்கிறியா குஃப்ர் ஆதரிக்கிறியான்னு கேட்க முடியுமா? அந்த மாதிரி கூறுகட்டு போய் பேசுகிறாங்க. அதனால் வந்து நம்ம அந்த குணூத்து ஓதரெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம தாராளமாக ஈரான் சொல்லியே துவா செய்யலாம், தப்பு கிடையாது. ஈரானுக்குன்னு எதுக்கு செய்கிறோம், இந்த யுத்தத்தில் தான் நம்ம கேட்குறோம். இந்த நாளைக்கு ஈரானுக்கும் வேறு ஒரு அப்பாவிகளுக்கும் சண்டை வந்துச்சுன்னா அப்போ மாற்றி கூட கேட்போம். இந்த யுத்தத்தில் வந்து இவன் பக்கம் நியாயம் இருக்குது, அவன் பக்கம் நியாயம் இல்லை. இது இஸ்லாத்தினுடைய கண்ணியத்து. இவன் ஜெயிச்சா மேலோங்கும், அவன் ஜெயிச்சா இஸ்லாம் வந்து இன்னும் கீழே போயிடும். இஸ்லாம்னாலே ஒரு தென்னி மாடுகள்னு சொல்லி பேர் வாங்கியிருக்காங்கல்ல, அதை உடைக்கிறான், இவன் தான் உடைக்கிறான். அதுக்காக நம்ம துவா செய்கிறமே தவிர தப்பு கிடையாது. இன்ஷா அல்லாஹ் மீதி விஷயங்கள் தான் நாளைக்கு பார்த்துக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நேரம் போயிடுச்சோ.